Chapter 4 என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா it's all about price determination in different markets. அதில் வந்து நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸில் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அண்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் மீனிங் அதெல்லாமே இதில் பார்க்குறோம். ஸோ இதோட லேர்னிங் அவுட்கம்ஸ், இந்த யூனிட்டோட லேர்னிங் அவுட்கம்ஸ் என்னென்னா மார்க்கெட்டோட எக்கனாமிக் மீனிங் எங்கே பார்ப்போம் அண்ட் 4 பேசிக் மார்க்கெட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் அண்ட் தென் ஒரு மார்க்கெட் டைப்புக்கும் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் பிஹேவியரல் பிரின்சிபல்ஸ், இந்த ஒரு மார்க்கெட்டையும் ரைட் பண்ணுற பிஹேவியரல் பிரின்சிபல்ஸ் பற்றி இதில் பார்ப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் மார்க்கெட். ஸோ மார்க்கெட்னா மார்க்கெட்டோட மீனிங் என்ன ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக் குட்ஸ் வர்சஸ் ஃப்ரீ குட்ஸ். எக்கனாமிக் குட்ஸ்னா என்ன, ஃப்ரீ குட்ஸ்னா என்ன. ஸோ ஃப்ரீ குட்ஸுங்கிறது என்னன்னா நேச்சுரல் குட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக, எதெல்லாம் வந்து அபண்டன்ட்னா லைக் அன்லிமிட்டடாக இருக்கும் நேச்சரில். ஸோ அது இல்லாமல் ஃப்ரீ குட்ஸ், அதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர், சன்லைட். ஸோ இது எல்லாமே ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ். சன்லைட்டு, ஏர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபண்டன்ட் அண்ட் அதுக்குன்னு வந்து காஸ்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அந்த நேரத்தில் இப்போ ஒரு சில இந்த டெல்லி வந்துட்டு ஹைலி பொல்யூட்டடாக இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஏர் வேணும்னா ஐ திங்க் ஒரு ஹவர் 300 or something தேவை சார்ஜிங். முன்னாடி இப்போ ஒரு 1 or 2 years முன்னாடி இருந்து அது எல்லாமே இருக்குது, இப்போ கொஞ்சம் வருஷமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி அது வந்து நம்ம ஒரு ரேர் கேஸ், அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். பட் அதர்வைஸ் நம்ம பார்த்தோம்னா ஜென்ரல் கன்செப்ஷன் படி பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸ், எதுக்கெல்லாம் எந்த காஸ்ட்டுமே இல்லையோ அது எல்லாமே ஃப்ரீ குட்ஸ். ஸோ எக்கனாமிக் குட்ஸ்னா என்ன, எக்கனாமிக் குட்ஸுங்கிறது வந்து அபண்டன்ட்லி அவைலபிளாக இருக்காது, ஓன்லி அபண்டன்ட். அதுக்கு வந்து ஸ்கேர்ஸாக இருக்கும், அதாவது வந்து அன்லிமிட்டடாக இருக்காது, லிமிட்டடாக இருக்கும் அண்ட் ஹேஸ் சம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம எக்கனாமிக் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் இதுக்கு வந்து வேல்யூ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் அண்ட் தே கமாண்ட் த ப்ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டா அது ஒரு அன்லிமிட்டட் கிடையாது, ஸ்கேர்ஸாக தான் இருக்கும் அண்ட் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் அட் தி சேம் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் பேசிக்கலி எக்கனாமிக் குட்ஸ் அண்ட் வேல்யூ அண்ட் எக்ஸ்சேஞ்ச். பேசிக்கலி மணி கொடுத்தா நம்ம வேற ஒரு குட் வாங்கலாம். ஸோ இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி நம்ம வாங்கக்கூடிய ஒரு குட் தான் வந்துட்டு எக்கனாமிக் குட்ஸ். ஸோ தட்ஸ் பேசிக்கலி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃப்ரீ குட்ஸ் அண்ட் எக்கனாமிக் குட்ஸ். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ப்ரைஸ். ப்ரைஸ்னா என்ன, ப்ரைஸ்னா என்னது, இட்ஸ் வெரி சிம்பிள் ரைட். ப்ரைஸ்னா ஒரு குட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அதுக்கு நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டை தான் நம்ம ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ஒரு குட் சர்வீஸ் நம்ம அக்வயர் பண்ணுறதுக்கு நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டை தான் வந்துட்டு நம்ம ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் மணி வேல்யூ. ஸோ ப்ரைஸுங்கிறது ஒன்றும் இல்லை, மணி வேல்யூ ஒரு பர்ச்சேசிங் பவர். ஸோ ஒரு பர்டிகுலர் ஐட்டம் இருக்குது, அதோட மணி வேல்யூ ஒரு பர்ச்சேசிங் பவர் தான் நம்ம ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். தட் இஸ் வாட் அ பர்சன் இஸ் வில்லிங் டு கிவ் அப் இன் அதர் குட்ஸ் சர்வீஸ். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கோல்ட் செயின் வாங்கணும்னு வச்சுக்கலாம். Take for example, the value is 5 lakh, right? So we are ready to give up 5 lakh of money for getting that gold chain. So that's the price. Or basically, எவ்வளோ வந்து நம்ம அதுக்கு பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இது மணியை கொடுத்துட்டு in exchange எவ்வளோ வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். அது ஒன்றும் இல்லை, இந்த கோல்ட் செயின் இந்த ப்ராடக்ட்னா அதோட மணி வேல்யூ ஆர் பர்ச்சேசிங் பவர் தான் நம்ம வந்து ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் வெரி சிம்பிள். அண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் வேல்யூ. ஸோ வேல்யூங்கிறது என்னது, ஒரு ப்ராடக்ட்டில் வேல்யூ இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணுவோம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ட்ரெஸ் வாங்குறோம், மேபி நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம், லேப்டாப் வாங்குறோம். ஸோ இது எல்லாமே இதில் நம்மளுக்கு வேல்யூ இருக்குங்காட்டிக்கு, அதோட யூட்டிலிட்டி இருக்குங்காட்டிக்கு தான் நம்ம அதை வாங்குறோம். ஸோ வேல்யூங்கிறது 2 types. ஒன்று வேல்யூ இன் யூஸ், இன்னொன்று வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ வேல்யூ இன் யூஸ்னா என்னது, இன் யூஸ்னா as நேம் சஜஸ்ட் அது யூட்டிலிட்டி ஒரு யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் வந்து வேல்யூ இன் யூஸ், அதாவது இட்ஸ் ஹைலி யூஸ்ஃபுல் இல்லையா. ஸோ இதை போய் நம்ம வந்துட்டு வாட்டர் பிஸ்னஸ் இருக்குது, அது வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, தட்ஸ் ஃபைன். வாட்டர் கேன் எல்லாம் வந்துட்டு சப்ளை பண்ணுறப்போ ஆப்வியஸாக இந்த பிஸ்லரி அப்புறம் வந்து ஆக்வாஃபினா, ஸோ இவங்க எல்லாரும் தேர் ட்ரேடிங் இன் வாட்டர், அது ஓகே. பட் வாட்டருங்கிறது as far as யூஸ் இஸ் கன்சர்ன் அதுக்கு வேல்யூ மோஸ்ட்லி இதில் இருக்குன்னா யூஸில் இருக்குது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. எக்ஸ்சேஞ்சுனா என்னது, ஸோ இப்போ நம்ம கொண்டு போய் மார்க்கெட்டில் இந்த ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்தோம்னா மற்றவங்க அதுக்கு எவ்வளோ பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்களோ அதை தான் நம்ம வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம். இஃப் தி எக்ஸ்சேஞ்ச் ஆர் குட் ஃபார் மணி, அப்போ அவங்க எவ்வளோ பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அந்த மார்க்கெட் வேல்யூ ஆர் வாட் அதர்ஸ் ஆர் வில்லிங் டு கிவ் அப் டு obtain, எவ்வளோ மணி கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுதான் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. ஸோ வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச்னா ஒரு சில குட்ஸை வந்துட்டு வேல்யூ கேன் பி மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. வாட்டர் ஏர்லாம் வந்து அது வேல்யூ இன் யூஸ். இதே வந்துட்டு கோல்டு மற்றதெல்லாம் வந்து ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இட் ஹாஸ் ஹை வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ எக்கனாமிக்ஸில் நம்ம வந்துட்டு என்ன வேல்யூ கன்சிடர் பண்ணுறோம்னா எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம். சென்டிமெண்டல் வேல்யூ ஒரு இமோஷனல் வேல்யூ இருந்துச்சுன்னா இட் இஸ் டெஃபினெட்லி நாட் கவுண்டட். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு 8 grams, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அதோட வேல்யூ வந்துட்டு 60,000 தான். இப்போ எக்கனாமிக்ஸில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம்னா அதான் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு கோல்ட் செயின் இருக்குது அண்ட் அது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பேரண்ட்ஸ் ஆர் மேபி சிப்ளிங்ஸ் இல்லை நம்மளுக்கு க்ளோஸ்னு பர்சன் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்கிறனால we think that அதோட வேல்யூ வந்துட்டு இஸ் நாட் 60,000. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அதோட வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு 6 lakh இல்லை 60 lakh ஒர்த்து கூட அப்படின்னு இருந்தாலுமே அது வந்து சென்டிமெண்டல் வேல்யூ, தட் இஸ் நாட் எக்கனாமிக் வேல்யூ. ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்கனாமிக் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணுவோம். சென்டிமெண்டல் வேல்யூ we won't consider it over here.
market definition in economics. So upper, okay, when I go into the previous example, upper the actual value is 60,000 or 6 lakh or 60 lakh, it is 60,000 only, because here only economic value is considered and not any sentimental value. And market definition in economics. So market எப்படி define பண்ணிருக்காங்க economics ல. So market எப்படி define பண்ணிருக்காங்க economics ல. Marketingங்கிறது is nothing but collection of buyers and sellers who interact to determine price. So marketingங்கிறது என்னன்னா basically this is market. So marketனா என்ன? Marketனா buyers and sellers இருக்கிற ஒரு place wherein they can transact goods for value, right? Who has the potential to transact the goods for value. It's a combination of buyers and sellers. A collection of buyers and sellers who interact to determine price. So buyers and sellers plus அவங்க price determine பண்றாங்க அப்படின்னா அது market. So then that's very simple. And elements of market. So market ஓட elements என்னன்னா ஒன்று வந்து buyers and sellers இருக்கணும். And அவங்க வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இருக்காங்க ப்ராடக்ட் or சர்வீஸ் அங்கே சேல் பண்ணுறதுக்கு. And அதுக்கப்புறம் bargaining of price இருக்கணும் from both the sides or from either side, right? So and market conditions பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கணும். அதாவது மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு திங் வாங்குறோம்னா நம்மளுக்கு அதை பற்றி ஒரு ஐடியா இருக்கும். இதில் மார்க்கெட் வேல்யூ இவ்வளோ, அது தெரிஞ்சதை நம்ம பார்கெயின் பண்ண முடியும், ரைட்? அண்ட் ஆல்சோ ஒரு ப்ரைஸ் அட் அ கிவன் டைம், ரைட்? ஸோ பிகாஸ் யூ கேன் பை ஃபார் ஒன்லி ஒன் ப்ரைஸ் அட் அ கிவன் டைம், ரைட்? பார்கெனிங் இருக்கலாம், பட் லேட்டர் ஆன் அட் தி எண்ட் கன்க்ளூஷனில் யார் வந்துட்டு ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு எந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதில் they will have to buy that product. ஸோ பேசிக்கலி மார்க்கெட்டில் இந்த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று வந்து பையர் அண்ட் செல்லர் இருக்கணும், ஒரு ப்ரைஸ் இருக்கணும், அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், பார்கெனிங் மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் ரெண்டு பேருக்குமே வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆர் அவேர்னஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ். ஸோ மார்க்கெட்ஸ் வந்து we can classify into following types. ஒன்று என்னென்னா it can be either product market or it can be factor market. ஸோ ப்ராடக்ட் மார்க்கெட்னா என்ன அண்ட் ஃபேக்டர் மார்க்கெட்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ப்ராடக்ட் மார்க்கெட். ஸோ ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட் that we have is product market and the other type of market that we have is factor market. ஸோ ப்ராடக்ட் மார்க்கெட்னா என்ன? ப்ராடக்ட் மார்க்கெட்னா சிம்பிள். ஸோ கன்சியூமர்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க இல்லையா, அது ப்ராடக்ட் மார்க்கெட். கன்சியூமர்ஸ் வந்து கம்பெனிஸ்லேருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க, ப்ராடக்ட்ஸ் குட்ஸ் ப்ராடக்ட்ஸ்னால் வந்து குட்ஸ் சர்வீசஸ், ரைட்? ப்ராடக்ட் மீன்ஸ் குட்ஸ் சர்வீசஸ். ஸோ அதுதான் வந்து ப்ராடக்ட் மார்க்கெட். இட்ஸ் வெரி சிம்பிள், அது ப்ராடக்ட் மார்க்கெட். இதே ஃபேக்டர் மார்க்கெட்னா என்ன? ஸோ ஃபேக்டர் மார்க்கெட்னா ஃபேக்டர்ஸ் வாங்குறாங்கல்ல, ஃபேக்டர்ஸுங்கிறது என்னது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுங்கிறது வந்துட்டு மொத்தம் 4 டைப். அதாவது லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ ஃபேக்டர்ஸை நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான மார்க்கெட் தான் ஃபேக்டர் மார்க்கெட்னு சொல்கிறோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப் இதில் இருந்து ஃபேக்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு பே பண்ணுற ப்ரைஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபேக்டர் ப்ரைஸஸ்னு சொல்கிறோம். அதாவது லேபருக்கு ரீபே வேஜஸ் ஒரு சேலரி, லேண்டுக்கு ரீபே ரெண்ட், இன்ட்ரெஸ்ட்டுக்கு கேபிட்டல். ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஃபேக்டர் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ வெரி சிம்பிள், மார்க்கெட்ஸ் கேன் கிளாஸிஃபை இன்டு 2 டைப்ஸ். ப்ராடக்ட் மார்க்கெட்னா கன்சியூமர்ஸ் ஃபார்ம்ஸ் கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸ் குட்ஸ் சர்வீசஸ் வாங்குறாங்க, அது ப்ராடக்ட் மார்க்கெட். ஃபேக்டர் மார்க்கெட்னா ஃபேக்டர் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான மார்க்கெட் வெறும் ரீபே ஃபேக்டர் ப்ரைஸஸ் வரும் ஆன் த பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ பேசிக்கலி மார்க்கெட்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். முன்னாடி மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தா இட்ஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ட்ரான்சாக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் பேசிக்கலி மார்க்கெட். And next types of market. So types of market என்னன்னா it can be on the basis of geographical area. On the basis of geographical area markets are 4 types divide பண்ணலாம். On the basis of time, markets 4 types classify பண்ணலாம். On the basis of nature of transactions 2 types classify பண்ணலாம். On the basis of regulation markets வந்து 2 types. Volume of business பொறுத்து 2 types classify பண்ணலாம். Competition பொறுத்து 2 types classify பண்ணலாம். So there are various basis of classification and ஒரு பேசிஸ்லேயே வந்து மார்க்கெட்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், ரைட்? ஸோ வீல் லுக் இன் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் சச் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இட்ஸ் அபவுட் ஜாகிரபிக்கல் ஏரியா. ஸோ ஜாகிரபிக்கல் ஏரியா பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ஸை நம்ம 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். லோக்கல் மார்க்கெட், ரீஜனல் மார்க்கெட், நேஷனல் மார்க்கெட், இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஸோ ஐ திங்க் இந்த டேர்ம்ஸ்லேருந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். லோக்கல் மார்க்கெட்டுங்கிறது என்னென்னா ஒரு ஸ்மால் ஏரியா ஒரு லொக்காலிட்டியில் இருக்கிற மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவில் இருக்க லோக்கல் ஹேர் ட்ரெஸ்ஸர், பேக்கரி, இன்னும் சின்ன சின்ன ஷாப்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் ரீட்டைல் ஷாப்ஸ், அது எல்லாமே என்னது லோக்கல் மார்க்கெட். நம்ம இருக்கிற ஸ்மால் ஏரியா லொக்காலிட்டிக்குள்ளே இருக்க மார்க்கெட்ஸ் எல்லாம் லோக்கல் மார்க்கெட். ரீஜனல் மார்க்கெட்னா என்ன? ரீஜனல் மார்க்கெட்னா இந்த ரீஜனுக்குள்ளே, ரீஜன்னா என்னது? ரீஜன்னா வந்து டவுன்ஸ் இல்லை டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ மல்டிபிள் டவுன்ஸ் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க மார்க்கெட்டை நம்ம ரீஜனல் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்லாச்சடோர், அசாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம், அது மேபி நம்ம வந்துட்டு இங்கே வந்து சிங்கநல்லூரில் இருக்கலாம், இல்லை பீலமேடில் இருக்கலாம், இல்லை கான்பூரில் இருக்கலாம். ஸோ ரீஜனல் மார்க்கெட்டாக இந்த ரீஜன், அதாவது கோயம்புத்தூர் ப்ளஸ் இது திருப்பூர், பொள்ளாச்சி, ஸோ இந்த மாதிரி நியர்பை டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா
ரைட். ஸோ அந்த மார்க்கெட்டை நம்ம ரீஜனல் மார்க்கெட், இந்த ரீஜனுக்குள்ளே இருக்க மார்க்கெட்டை ரீஜனல் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். நேஷனல் மார்க்கெட் தான் என்ன, இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த நேஷன் ஃபுல்லாக, ரைட், இந்தியா ஃபுல்லாக இருக்க மார்க்கெட்டை வந்துட்டு நம்ம நேஷனல் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம், இப்போ மார்க்கெட் சைஸ்லாம் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஸ்னஸ்னால் இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கான மார்க்கெட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட டோட்டல் ரெவென்யூ ஆர் டோட்டல் வேல்யூ எவ்வளோக்கு வந்து ஒரு வருஷம் சேல் ஆகுதுன்னு. ஸோ அப்படி பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்ட்ரீட் ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்துட்டு வேல்யூட் 30,000 crores, அதுதான் வந்து அதோட மார்க்கெட் சைஸ். ஆர் இப்போ நாட் ராங், அது வந்து 30,000 கிடையாது, இட்ஸ் 50,000, அரௌண்ட் 50,000 crores. ஸோ அது வந்து நேஷனல் மார்க்கெட், ரைட். அது வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டோட நேஷனல் மார்க்கெட். ஸோ அதோட ரீஜனல் லோக்கல் மார்க்கெட் என்ன, இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ வந்து சேல் பண்ணுறாங்க டோட்டல் வேல்யூ. ரீஜனல் மார்க்கெட்டுங்கிறது இந்த நியர்பை டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம். நேஷனல் மார்க்கெட்டுங்கிறது அந்த 50,000 crore மார்க்கெட் சைஸ் வேல்யூ, ரைட். இன்டர்நேஷனல் மார்க்கெட்னா என்ன, இன்டர்நேஷனல் மார்க்கெட்னா cross border trade. Cross border na between different borders of countries or nations, right? So cross border other international market na including other countries, right? For example gold, silver, electronics, all these products have got international market. For example Panasonic adella vandu inge vandu trade பண்றாங்க, Samsung, Apple இதெல்லாம். So இதெல்லாம் என்னது, international market, right? Take for example இப்போ வந்து இப்போ மேக் இன் இந்தியாவில் வந்து இந்தியன் கம்பெனிஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க இங்கே நேஷன் வைட். ஸோ அது நேஷனல் மார்க்கெட்டில் வரும். வித் குளோபலைசேஷன் ஈவன் பெரிஷபிள் ஐட்டம்ஸ் ஆர் சோல்ட் இன்டர்நேஷனலி, ரைட். ஸோ முன்னாடி எப்படின்னா வந்துட்டு பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ண முடியும், டூல்ஸ், ஸ்பேர்ஸ் அதெல்லாம் வேணால் சேல் பண்ணலாம், அதெல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் இப்போ வந்துட்டு என்னென்னா குளோபலைசேஷனுக்கு அப்புறம் ஈவன் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் டெக்னாலஜிஸ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் அண்ட் லிபரலைசேஷன், குளோபலைசேஷனுக்கு அப்புறம் டெஃபினட்டாக ஈவன் பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ் கூட என்ன பண்ணலாம், இன்டர்நேஷனலி சேல் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் ஜியோகிராஃபி நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அந்த பேஸ் ஆஃப் டைம். ஸோ அந்த பேஸ் ஆஃப் டைம் ஆல்ஃப்ரெட் மார்ஷல் வந்து அந்த பேஸ் ஆஃப் டைம் மார்க்கெட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட். ஸோ அதை நம்ம மார்க்கெட் பீரியட்னு சொல்கிறோம். மார்க்கெட்னா வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஃபர்ஸ்ட்டு, அடுத்து ஷார்ட் பீரியட் மார்க்கெட், லாங் பீரியட் மார்க்கெட் அண்ட் வெரி லாங் பீரியட் மார்க்கெட். ஸோ இதெல்லாம் தான் வந்து டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம். ஸோ வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட் தான். வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட்னா சப்ளை வந்து அங்கே ஃபிக்ஸ்டு, அட்ஜஸ்ட்மெண்ட்டே வந்து பாசிபிளே கிடையாது, ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்லி டிமாண்ட் ரிட்டன். ஃபார் வெரி ஷார்ட் பீரியட்னா ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் இருக்குது. ஸோ மில்கோட எக்ஸ்பைரி டேட் ஹார்ட்லி வந்து 1 or 2 days. ஸோ அது வந்து இட் இஸ் காட் வெரி ஷார்ட் மார்க்கெட். அதே மாதிரி தான் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் டக்குன்னு அது வாடி போயிடும். ஸோ அதனால் அகைன் இது வந்துட்டு இட்ஸ் வெரி ஷார்ட் மார்க்கெட். அண்ட் ஃபிஷ் அதே மாதிரி தான், குவிக்லி ஸ்பாயில் ஆகக்கூடிய குட்ஸ், பெரிஷ் ஆகக்கூடிய குட்ஸ் எல்லாம் வெரி ஷார்ட் மார்க்கெட்டில் வரும். இது மோஸ்ட்லி வந்து டிமாண்ட் பேஸ் பண்ணி ப்ரைஸஸ், டிமாண்ட் பேஸ் பண்ணி எப்படி ப்ரைஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துட்டோம்னா இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜென்ரல் டைமில் நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். இதே சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் நியூ இயருக்கு முன்னாடி டேட்டு அண்ட் தென் மேபி சம் அதர் டேட்ஸ்லாம் it will be at a very high price, it will be getting at a very high price, or maybe something ஏதாவது ஸ்பெஷலான பூஜை or maybe விநாயகர் சதுர்த்தி or கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்லாம் இந்த ஃப்ளவர்ஸோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா இந்த ஃப்ளவரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எந்தெந்த ஒகேஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஃப்ளவரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ அந்த ப்ரைஸ் will obviously increase. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இஸ் டிமாண்ட் ட்ரிவன். அதே மாதிரி இப்போ ஃபிஷ் எடுத்துட்டோம்னா ஒரு சில டைம் வந்து டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். லைக் சர்டைன் மந்த்ஸில் வெறும் நான்வெஜ்ஜே வந்துட்டு நிறைய பேர் கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா டிமாண்ட் வந்து குறையும். டிமாண்ட் குறையும் போது ஆப்வியஸாக ஃபிஷ்ஷோட ப்ரைஸும் வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட்லாம் வந்து ப்ரைஸஸ் ஆர் ட்ரிவன் பை டிமாண்ட். ஷார்ட் பீரியட் மார்க்கெட்டுன்னு எடுத்துட்டோம்னா வெரி ஷார்ட் பீரியட் அளவுக்கு ஷார்ட் பீரியட் கிடையாது, பட் அகைன் இஸ் ஷார்ட் பீரியட், ரைட். ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னா ஓரளவுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும், பட் வெரி ஷார்ட் பீரியடை விட கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். அங்கே ஃப்ளக்சுவேட் ஆகிற அளவுக்கு வாலட்டைலாக இருக்க அளவுக்கு இங்கே அப்படி இருக்காது. அண்ட் இங்கே சம் சப்ளை அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் பாசிபிள் ஒரு சில வேரியபிள் ஃபேக்டர்ஸ்னால, பிகாஸ் அங்கே வந்து ஹார்ட்லி 1 to 2 days, மேபி இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டு அரௌண்ட் 3 to 5 days. ஸோ சம் சார்ட் ஆஃப் டிமாண்ட் சப்ளை அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் பாசிபிள் ஓகே ஷார்ட் பீரியட் மார்க்கெட்டில். அண்ட் வாட் அபவுட் லாங் பீரியட் மார்க்கெட்? ஸோ லாங் பீரியட் மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா எல்லா ஃபேக்டர்ஸுமே வேரியபிளாக இருக்கும். ஸோ ஃபர்ம்ஸ் வந்துட்டு இங்கே உங்களோட ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ லாங் பீரியட் மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா எல்லா ஃபேக்டர்ஸுமே வேரியபிளாக இருக்கும். அந்த கேஸில் என்ன ஆகும்னா ஃபர்ம்ஸ் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்கேல் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் இஸ் டிட்டர்மைன் பை டிமாண்ட் அண்ட் லாங் டர்ம் சப்ளை. அதாவது நார்மல் ப்ரைஸ் வில் பி ஃபிக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ஃபேக்டர்ஸ். இந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகி அண்ட் தென் அந்த ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ வெரி லாங் பீரியடுக்கு இன்னொரு நேம் வந்து செக்யூலர் பீரியட். ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னா எப்படி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா சேஞ்ச் வில் பி டீப் அண்ட் லாங் டர்ம் ஃபேக்டர்ஸ் பொறுத்து இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன், டெமோகிராஃபி, கேபிட்டல் சப்ளை, ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இதை பொறுத்து என்ன ஆகுனா ப்ரைஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகி சேஞ்ச் ஆகும்.
அண்ட் ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் டைம் வந்து மார்க்கெட்ஸை நம்ம 4 டைப்ஸை டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து வெரி ஷார்ட் பீரியட், லாங் பீரியட் அண்ட் வெரி லாங் பீரியட். அண்ட் அந்த பேசிஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்ம வந்து மார்க்கெட்ஸை 2 டைப்ஸாக கிளாஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்பாட் மார்க்கெட், இன்னொன்று ஃபார்வர்ட் ஃபியூச்சர் மார்க்கெட். ஸோ அந்த பேஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை நம்ம வந்து 2 டைப்ஸை டிவைட் பண்ணலாம். ஒன்று ஸ்பாட் ஆர் கேஷ் மார்க்கெட், இன்னொன்று ஃபார்வர்ட் ஃபியூச்சர் மார்க்கெட். ஸோ ஸ்பாட் ஆர் கேஷ் மார்க்கெட்னா அந்த கேஷ் சேல்ஸ்னா என்ன, இமீடியட்டாக வந்து கூட்ஸை சேல் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிடச்சிடும். ஸோ அதே தான் ஸ்பாட் ஆர் கேஷ் மார்க்கெட்னா இமீடியட்டாக கூட்ஸ் அண்ட் கேஷை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம கூட்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணோடனே என்ன ஆகும், நம்மளுக்கு கேஷ் வந்து கிடச்சிடும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட், அப்புறம் வந்துட்டு ஹேர் ட்ரெஸ்ஸிங் ஆர் பியூட்டி பார்லர்ஸ், அது எல்லாமே ஸ்பாட் ஆர் கேஷ் மார்க்கெட்டில் வரும். அப்புறம் டாக்டர் வந்துட்டு விசிட் பண்ணுறது, அது எல்லாமே வந்துட்டு ஸ்பாட் ஆர் கேஷ் மார்க்கெட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரெயின்ஸ் ஹோல்ட் இன் மண்டிஸ், ஸோ இமீடியட்டாக வந்து யூ ஹேவ் டு பே த ப்ரைஸ் அண்ட் குட்ஸ் வாங்கினோடனே நம்ம கேஷ் பே பண்ணிடுவோம். ஸோ அது ஸ்பாட் ஆர் கேஷ் மார்க்கெட். இன்னொன்று நெக்ஸ்ட் என்னன்னா ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ். ஃபார்வர்ட் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட்னா ஸோ கூட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸை நம்ம ஃபியூச்சர் டேட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கூட்ஸ் வந்து நம்ம எப்போ ப்ரொவைட் பண்ணிடுவோம், பட் பேமெண்ட் ஃபியூச்சர் டேட்டில் ரிசீவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கரன்சி ஆர் கமோடிட்டி ஃபியூச்சர்ஸ், அதில் ரெண்டுமே வந்துட்டு கேன் ஹேப்பன் அட் ஃபியூச்சர். ஸோ அது எல்லாமே ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் வரும். ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெகுலேஷன், ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெகுலேஷன் மார்க்கெட்ஸ் வந்து 2 டைப்ஸை டிவைட் பண்ணலாம். ஒன்று ரெகுலேட்டட் மார்க்கெட், இன்னொன்று அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். ஸோ அந்த பேஸ் ஆஃப் ரெகுலேஷன் மார்க்கெட்ஸை 2 டைப்ஸை டிவைட் பண்ணலாம். ஒன்று ரெகுலேட்டட் மார்க்கெட், இன்னொன்று அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். ஸோ ரெகுலேட்டட் மார்க்கெட் என்னன்னா இட்ஸ் லீகலி சூப்பர்வைஸ்டு மார்க்கெட். ஸோ கவர்மெண்ட் வந்து அது ரெகுலேட் பண்ணுறாங்க, அது ரெகுலேட்டட் மார்க்கெட். அன்ஃபேர் ப்ராக்டிசஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இட்ஸ் ஹைலி ரெகுலேட்டட் பை செபி. ஸோ செபி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சரல் மண்டிஸ் எல்லாம் பை அக்ரிகல்ச்சர் ஆக்ட், அக்ரிகல்ச்சரல் கமிட்டி அவங்க எல்லாருமே ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மினிமம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அது எல்லாமே. ஸோ அது வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட். அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் என்னன்னா இட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் லீகல் ஓவர்சைட். எந்த ஒரு லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் ரெகுலேஷனும் இருக்காது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி வில்லேஜ் சார்ஜ், ஸோ அதெல்லாம் இதில் வரும்னா அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் வரும். இப்போ சந்தை அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஒரு சில ஊரில், லைக் கிராமம் மாதிரி இருக்க இடத்துல எல்லாம். ஸோ அது வந்துட்டு எந்த ஒரு லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன், மினிமம் ப்ரைஸ், எந்த ஒரு ரெகுலேஷனுமே இருக்காது. ஸோ அது வந்து அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா இட்ஸ் அபவுட் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ். ஆன் த பேஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் மார்க்கெட்ஸ் வந்து நம்ம 2 டைப்ஸை டிவைட் பண்ணலாம். ஒன்று ஹோல்சேல் மார்க்கெட், இன்னொன்று ரீட்டைல் மார்க்கெட். ஸோ ஹோல்சேல் மார்க்கெட்னா என்ன, பல்க் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ பல்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுற மார்க்கெட் எல்லாமே ஹோல்சேல் மார்க்கெட். ரீட்டைல் மார்க்கெட் B2B, அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு குவான்டிட்டி வந்து கம்மியாகவே ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாமே ஹோல்சேலில் தான் இருக்கும், அது ஹோல்சேல் மார்க்கெட். ரீட்டைல் மார்க்கெட்டுங்கிறது என்னது, கன்சியூமர் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறது. B2Bனா என்னது, B2B B2C பிஸ்னஸ் மாடல். B2Bனா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் வந்து இன்னொரு பிஸ்னஸ்க்கு சேல் பண்ணுறது. B2Cனா டேரக்ட் டு கஸ்டமர்ஸ், அதாவது B2Cனா ஃப்ரம் பிஸ்னஸ் டேரக்ட்லி கன்சியூமர்ஸ்க்கு சேல் பண்ணுறது B2C, அதாவது ஸ்மால் குவான்டிட்டி. இங்கே வந்து ரீட்டைல் குவான்டிட்டியில் சேல் பண்ணுவாங்க. அண்ட் ஆன் த பேஸ் ஆஃப் டைப் ஆஃப் காம்படிஷன் மார்க்கெட்ஸ் வந்து 2 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட், இன்னொன்று இம்பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட். பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட்னா என்னன்னா அந்த மார்க்கெட்டில் நிறைய பையர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு சிங்கிள் மார்க்கெட் இன்ஃப்ளூயன்சர் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் செல்லர்ஸும் டாமினேட் பண்ண முடியாது, பையர்ஸும் டாமினேட் பண்ண முடியாது. பிகாஸ் தெர் வில் பி மெனி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். அண்ட் அந்த மாதிரி கேஸில் எப்படி வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா இட் வில் பி ஃபிக்ஸ் பை மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை தகுந்த மாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடும். அண்ட் அந்த ப்ரைஸில் தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருந்துச்சுன்னா. ஸோ இம்பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட்னா மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன், ஆலிகோபொலி, அதெல்லாம் வந்துட்டு இம்பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ்ல வரும். இங்கே என்னன்னா செல்லர்ஸ் வந்து ப்ரைஸிங் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோனோபோலினா என்ன, மோனோபோலினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்டரில் ஒரே ஒரு கம்பெனி தான் ஆப்ரேட் ஆகுது, அந்த குட்ஸ் சர்வீஸ் அவங்க கிட்ட இருந்து மட்டும் தான் வாங்க முடியும்னா அப்போ அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது ப்ரைஸ். பிகாஸ் we have no other option. அந்த பர்டிகுலர் குட் சர்வீஸ் வேணும்னா அவங்க கிட்ட தான் வாங்கணும். அண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸில் தான் நம்ம வாங்க முடியும்னா அது மோனோபோலி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே செக்டர் எடுத்துட்டோம்னா அது வந்து மோனோபோலி. ஒரு எக்ஸாம்பிள் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன்னா அண்ட் ஆலிகோபோலி. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அந்த பேசிஸ் டிஃப்ரெண்ட் பேசிஸில் மார்க்கெட்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இட்ஸ் அபவுட் மார்க்கெட் பிஹேவியர், டெஃபினேஷன் ஆஃப் மார்க்கெட். ஸோ எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து மார்க்கெட்டோட டெஃபினேஷன் என்ன, மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் பிளேஸ் மட்டும் கிடையாது, பட் மெக்கானிசம். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் மார்க்கெட். அது வந்து ஃபிசிக்கல் பிளேஸில் தான் இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ பேசிக்லி அதோட டெஃபினேஷன் என்னது, இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் பையர் அண்ட் செல்லர் வித் பொட்டன்ஷியல் டு ட்ரேட். அண்ட் முன்னாடியே நம்ம பார்த்தோம் கலெக்ஷன் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வித் பொட்டன்ஷியல் டு ட்ரேட் த மார்க்கெட். ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் வந்துட்டு இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் மூலியமாக தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது ஃபிசிக்கல் பிளேஸாக இருக்கணுங்கிறது இல்லை மார்க்கெட், அது ஆன்லைனில் கூட இருக்கலாம். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங்காக இருக்கலாம், செகண்ட் ஹேண்ட் கார் ஆட்ஸ், அங்கே வந்து மார்க்கெட்ஸ் கேன் எக்ஸிஸ்ட் ஈவன் வித்தவுட் அ ஃபிக்ஸட் லொகேஷன், ரைட். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அதாவது இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் பையர் அண்ட் செல்லர், அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். வித் பொட்டன்ஷியல் டு ட்ரேட், இதுதான் மார்க்கெட். இதுக்கு வந்து ஃபிசிக்கல் பிளேஸ் இருக்கணுங்கிறது கூட ஒரு நெசசிட்டி கிடையாது. நெக்ஸ்ட் மார்க்கெட் பிஹேவியர் டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஃபர்ம்ஸ் பிஹேவ் இன் அ மார்க்கெட் கன்சிடர். ஸோ
ஸோ மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பொறுத்து இருக்குது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னது, அந்த மார்க்கெட்டில் எவ்வளோ ஃபர்ம்ஸ் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்காங்க, எவ்வளோ காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, அண்ட் அவங்க ப்ரைஸ் ஆர் அவுட்புட் டெசிஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு இந்த டெலிகாம் செக்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் இதெல்லாமே இருக்குது. ஜியோ என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ரைஸ் வந்து ரொம்ப குறைச்சாங்க. அப்போ எப்படி வந்து மற்றவங்க ரியாக்ட் பண்ணாங்க, மற்ற காம்படிட்டர்ஸ் எல்லாம் ஆப்வியஸ்லி அவங்களும் ப்ரைஸை ரெடியூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் ஜியோ வந்து ஸ்டார்டட் ரைசிங் இட்ஸ் ப்ரைஸஸ் ஸ்லோலி. அப்போ மற்ற காம்படிட்டர்ஸும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களும் வந்து எப்படி ப்ரைஸ் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ஃபர்ம்ஸ் இருக்குது அண்ட் ரியாக்ஷன் ஆஃப் காம்படிட்டர்ஸ் டு ப்ரைஸ் அவுட்புட் டெசிஷன் அண்ட் ஃபர்மோட ஷேர் என்னது டோட்டல் மார்க்கெட் டிமாண்டில். இதைத்தான் நம்ம மார்க்கெட் ஷேர்னு சொல்கிறோம். மார்க்கெட் ஷேர்னு என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான இண்டஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு பிவரேஜஸ், ஓகே, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இண்டஸ்ட்ரி, if I'm not wrong, அதோட மார்க்கெட் சைஸ் இஸ் 37,000 crores. லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இப்போ சப்போஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்துட்டு அரௌண்ட் 3,700 crores வர்த் ரெவென்யூ டர்ன் ஓவர் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா விச் மீன்ஸ் தட் அவங்க 10% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் சைஸ் எவ்வளோ, டோட்டல் மார்க்கெட் சைஸுங்கிறது என்னது, அதோட இப்போ அந்த ப்ராடக்ட்டு மொத்தமாக இந்தியாவில் சேல் பண்ணுற அந்த வேல்யூ தான் வந்து மார்க்கெட் சைஸ். ஸோ மார்க்கெட் சைஸ் வந்து 37,000 crore அண்ட் ஒரு பர்டிகுலர் கம்பெனி, இதாவது ஒரு கம்பெனி வச்சுக்கலாம், ஃப்ரூட்டி ஆர் மெரண்டா ஆர் மாசா ஆர் ஸ்லைஸ் ஆர் 7up or ஸ்ப்ரைட் ஏதோ ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் 7up வந்து அரௌண்ட் 3,700 crores பட் சேல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க விச் மீன்ஸ் தட் 37% கிடையாது, 3,700 ஆஃப் 37,000 crores. ஸோ 10% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோ அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கா இல்லை டிஃபரன்ஷியேட்டடாக இருக்கா. பிகாஸ் டிஃபரன்ஷியேட்டடாக இருந்தால் கொஞ்சம் காம்படிட்டிவ் எட்ஜ் இருக்குது. இது ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா they will have to compete with the other sellers as well. அண்ட் ஃபர்ம், அதாவது கம்பெனி வந்துட்டு அந்த மார்க்கெட் ப்ரைஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் வந்துட்டு மார்க்கெட் வில் பிஹேவ். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பொறுத்து. மார்க்கெட் ஸ்ட்ரக்சருங்கிறது என்னன்னா எவ்வளோ ஃபர்ம்ஸ் இருக்கும், காம்படிட்டரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ மார்க்கெட் ஷேர் இருக்குது, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஐடென்டிக்கலாக இருக்கா இல்லை டிஃபரன்ஷியேட்டடாக இருக்கா, அவங்க மார்க்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாதா. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் பொறுத்து அது டிட்டர்மைன் ஆகும். அண்ட் 4 தியரட்டிக்கல் மார்க்கெட் டைப்ஸ். ஸோ தியரட்டிக்கலி வந்துட்டு மார்க்கெட்டை நம்ம 4 டைப்ஸை டிவைட் பண்ணலாம். ஒன்று பர்ஃபெக்ட் காம்படிஷன், ஆல்ரெடி அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அண்ட் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன், ஒலிகோபொலி அண்ட் மோனோபொலி. ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவலி பர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபொலி ஸ்ட்ரைட் ஆப்போசிட். சப்போஸ் மோனோபொலின்னு பார்க்கலாம். மோனோபொலி as a name suggests, மோனோனா வந்து ஒன், ரைட். ஸோ மோனோபொலினா ஒரே ஒரு செல்லர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது ப்ரைஸ். டிமாண்ட் சப்ளை மார்க்கெட் ஃபோர்ஸஸ் எல்லாம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா கிடையாது. ஸோ இங்கே வந்து செல்லர் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரைஸ். இது இங்கே வந்துட்டு என்னென்னா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து சேல் பண்ணுவாங்க. பிகாஸ் மோனோபொலினா என்னது, அந்த ப்ராடக்ட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு செல்லர் தான் இருக்காங்க. அதுதான் மோனோபொலி. அப்போ அவங்க தான் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ப்ரைஸ் கண்ட்ரோல் வந்து ஃபுல்லாக ப்ரைஸ் மேக்கர். ஸோ ஃபுல்லாக யார்கிட்ட இருக்கும், செல்லர் கிட்ட தான் இருக்கும். அந்த செல்லர் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ப்ரைஸ் மேக்கர்னு சொல்கிறோம். ஸோ இதே சப்போஸ் மார்க்கெட் டிட்டர்மைன் பண்ணுது, இதில் பையர் டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா செல்லர் என்ன ஆயிடுவாங்க, ப்ரைஸ் டேக்கர் ஆயிடுவாங்க. வாட் எவர் ப்ரைஸஸ் ஆஃபர்ட் அதை தான் அவங்க வாங்கிக்கணும். இங்கே மோனோபொலியில் அப்படி கிடையாது. அவங்க மட்டும் தான் அந்த ப்ராடக்டோட சர்வீஸ் யூனிக்காக இருக்குது, அதுக்கு எந்த சப்ஸ்டியூட்டுமே இல்லை. அப்படி இருந்தால் தான் நம்ம அவங்களை மோனோபொலின்னு சொல்ல முடியும். அந்த ஒரு நூடோ சர்வீஸ் ஒரே ஒரு செல்லர் தான் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே மோனோபொலி இருக்குது. ஸோ மோனோபொலி இருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து செல்லர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் மோனோபொலினா என்னென்னா யூனிக்காக க்ளோஸாக எந்த சப்ஸ்டியூட்டுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ரயில்வேஸ். ஸோ இப்போ இந்தியன் ரயில்வேஸ் என்னன்னா ஒரு மோனோபொலி. பிகாஸ் ரயில்வே செக்டர் வந்து கம்ப்ளீட்லி இஸ் டாமினேட்டட் பை பப்ளிக் செக்டர். அது ப்ரைவேட் செக்டரோடது கிடையாது. ஸோ அதனால ஒரே ஒரு செல்லர் தான் ரயில்வேஸ் பொறுத்தவரைக்கும், ஒரே ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் தான் இந்தியன் ரயில்வேஸ். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மோனோபொலி, அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரைஸ். ஸ்ட்ரைட் ஆப்போசிட் பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷன் முன்னாடியே பார்த்தோம். ஒரு மார்க்கெட் வந்து நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்கன்னா பர்ஃபெக்ட் காம்படிஷன் சொல்கிறோம். அண்ட் அங்கே ப்ரைஸஸ் வந்து எப்படி டிட்டர்மைன் ஆகுதுன்னா த்ரூ மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இங்கே வந்து ஃபர்ம்ஸ் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷனில் மார்க்கெட்டில் மெனி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. அண்ட் ஃபர்ம்ஸ் வந்து லார்ஜ் நம்பரில் இருக்கும், பையர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பையர்ஸ் செல்லர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஹோமோஜினஸாக தான் இருக்கும். இன்னும் ஆல்மோஸ்ட் மெனி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்னு என்ன இருக்கும், சிமிலர் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ சிமிலர் ப்ராடக்ட், ஹோமோஜினஸ் ப்ராடக்ட், ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்ஸ். ப்ரைஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நன், பிகாஸ் ப்ரைஸ் டேக்கர்ஸ். செல்லர்ஸ் எல்லாம் இங்கே வந்து ப்ரைஸ் டேக்கர்ஸ். பிகாஸ் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணும். அதை தான் வந்து செல்லர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், அவங்களா ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லை. பிகாஸ் தேர் கம்பீட்டிங் வித் மெனி அதர் செல்லர்ஸ் as well with the similar product in the same product line, homogeneous product line. So example agricultural produce marketலாம் வந்துட்டு எதில் வரும், இந்த பர்டிகுலர் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வரும். அண்ட் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அண்ட் ஒலிகோபொலி. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் பார்க்கலாம். மோனோபோலி வேறு, மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் வேறு. நேம் வந்து மைட் சவுண்ட் சிமிலர், பட் அது சேம் கிடையாது. மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் என்ன, ஸோ மோனோபோலியும் இருக்குது, பர்ஃபெக்ட் காம்படிஷனும் இருக்குது. அதோட மிக்ஸ் மாதிரியும் வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ஹைப்ரிட் மாதிரி வச்சுக்கலாம் பிட்வீன் மோனோபோலி
அண்ட் பர்ஃபெக்ட் காம்படிஷன். அதை தான் நம்ம மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா வந்துட்டு இங்கே ஃபர்ம்ஸ், அதாவது செல்லர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, பையர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. பர்ஃபெக்ட் காம்படிஷன் மாதிரியும் ப்ராடக்ட் வந்துட்டு என்னன்னா மோனோபோலி பர்ஃபெக்ட் காம்படிஷன் ரெண்டுத்தோட மிக்ஸ் இருக்கும். அங்கே வந்து ஐடென்டிக்கல், இங்கே வந்து டிஃபரன்ஷியேட்டட். மோனோபோலியில் டிஃபரன்ஷியேட்டட், பர்ஃபெக்ட்ல ஐடென்டிக்கல். இங்கே வந்து என்னன்னா ஸ்லைட்லி டிஃபரன்ஷியேட்டட், ஐடென்டிக்கலாகவும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட்டடாகவும் இருக்கும். ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன் மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணலாம், பிகாஸ் மோனோபோலியில் ஃபுல்லாக பண்ண முடியும், பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பண்ணவே முடியாது. இங்கே ஓரளவுக்கு பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட், ஷாம்பு பிராண்ட்ஸ், இதெல்லாம் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனில் வரும். ஐ திங்க் குட் எக்ஸாம்பிள் வந்து டூத் பேஸ்ட் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். நிறைய பையர்ஸ் நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டூத் பேஸ்ட், நம்மளுக்கு நிறைய டூத் பேஸ்ட் இருக்குது. கோல்கேட் இருக்குது, வாட் இஸ் தட், அந்த க்ளோஸ்அப், அதுக்கப்புறம் டாபர் ரெட், சென்சோடைன், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அவங்க எல்லோரும் ஐடென்டிக்கல் ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்களா? எஸ். டிஃப்ரென்ஷியேட்டடாக ஸ்லைட்லி டிஃபரன்ஷியேட்டட் தான். ஸோ அது ஒரு மிக்ஸ் ஆஃப் மோனோபோலி அண்ட் பர்ஃபெக்ட் காம்படிஷன். பார்த்தா கோல்கேட் வந்து இட் லுக் ஒயிட் அண்ட் கலர், ஒரு சிலது வந்து இந்த ப்ளூ ஜெல் இருக்கும், க்ளோஸ்அப் வந்து ரெட் கலர், அதுக்கப்புறம் டாபர் ரெட் வந்து இட் வில் பி டிஃப்ரெண்ட். இன்னும் அதோட டேஸ்ட் அண்ட் எவ்ரி திங் வில் பி டிஃப்ரெண்ட். அது வந்துட்டு டேஸ்ட், டெக்ஸ்டர் எல்லாமே ஐடென்டிக்கல் ப்ராடக்ட் தான், ஆனால் வந்துட்டு கொஞ்சம் டிஃபரன்ஷியேட்டட். ப்ரைஸ் வந்துட்டு ஓரளவுக்கு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நம்பர் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆப்வியஸாக வந்துட்டு எல்லாருமே இன்னும் டிஃப்ரெண்ட் பீப்புள் வில் யூஸ் டிஃப்ரெண்ட் டூத் பேஸ்ட். ஸோ அதனால் ஆப்வியஸாக பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஜாஸ்தி தான் இங்கே. ஸோ இது வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். மோனோபோலிக்கு இந்தியன் ரயில்வே சொல்லலாம். பர்ஃபெக்ட் காம்படிஷனுக்கு ஆக்சுவலி இங்கே எதுவுமே கொடுக்கல. அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஓகே, இங்கே எல்லாமே ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், லைக் டொமேட்டோ எடுத்துட்டா, இல்லை வந்துட்டு ஆனியன் எது எடுத்துட்டாலுமே. அண்ட் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் பையர்ஸ் ஜாஸ்தி. ப்ரைஸ் வந்து டிமாண்ட் சப்ளை தான் டிட்டர்மைன் பண்ணும். ப்ரைஸ் ஆப்வியஸாக டிமாண்ட் சப்ளை தான் டிட்டர்மைன் பண்ணும் பர்ஃபெக்ட் காம்படிஷனில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியனில் டொமேட்டோவில் எடுத்தால் திடீர்னு பார்த்தா 20 per kilo 30 per kilo தான் இருக்கும். அப்புறம் திடீர்னு வந்துட்டு எதாவது ஃப்ளட்டு இல்லை அதுக்கு வந்து ஸ்கேர்சிட்டி ஆயிடுச்சுன்னா, டொமேட்டோலாம் வந்து ஸ்கேர்சிட்டி ஆயிடுச்சுன்னா திடீர்னு ப்ரைஸ் வந்துட்டு வில் ஷூட் அப் லைக் எனிதிங். ஆனியன் அதே மாதிரி தான், திடீர்னு இட் வில் பி 30 per kilogram, திடீர்னு ஒரு நாள் 200 ஆயிடும். ஸோ இது எல்லாமே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான். அங்கே டிமாண்ட் இருக்குது, சப்ளை கொஞ்சம் கூட இல்லைன்னா ஆப்வியஸ்லி ப்ரைஸ் வில் ரைஸ். ஸோ அது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஆலிகோபோலி. ஸோ ஆலிகோபோலின்னு என்னென்னா, ஆலிகோபோலி கொஞ்சம் மோனோபோலி மாதிரி அந்த நேம். ஸோ ஆலிகோபோலிங்கிறது என்னன்னா ஒரு சில ஃபார்ம்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்னன்னா மோனோபோலி மாதிரி தான். மோனோபோலியே ஒரே ஒரு செல்லர் தான் இருப்பாங்க, அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. ஆலிகோபோலியில் ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு ஒரு 5-6 பிக் ஃபார்ம்ஸ் இருக்குது, பிக் கம்பெனிஸ் இருக்குது. அவங்க அந்த மொத்த இண்டஸ்ட்ரி ஒரு செக்டருமே டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஆலிகோபோலி. ஸோ இங்கே ப்ராடக்ட் அகைன் வந்துட்டு ஹோமோஜினஸாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரென்ஷியேட் எப்படி வேணா இருக்கலாம். இங்கே வந்து இருக்கிற சிமிலராக இருக்கலாம், இல்லை டிஃப்ரென்ஷியேட் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டெலிகாம் இண்டஸ்ட்ரி, ஏர்லைன்ஸ் எல்லாம் ஆலிகோபோலி. டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆலிகோபோலி. இப்போ ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஹியூஜ் பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஒரு 5-6 பேர். அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ப்ரைஸ்க்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும் அவங்களால. பட் இன்டர் டிபெண்டன்ட் டெசிஷன் மேக்கிங் கன்சிடரபிள். அப்படின்னா ப்ரைஸ் கண்ட்ரோல் வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதாவது எடுப்பாங்க, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இன்டர் டிபெண்டன்ட் டெசிஷன் மேக்கிங்னா ஆலிகோபோலினா ஒரு குரூப்பாக ஒரு செக்டரில், டெலிகாம் செக்டர்னா ஒரு இருக்கிறதுலே 5 or 6 லார்ஜ் ஃபார்ம்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்துட்டு அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர் டிபெண்டன்ட்னா ஒருத்தங்க, அதாவது they will discuss and decide. ஸோ இட் இஸ் நாட் an independent decision. அவங்களே எடுக்கிற முடிவு கிடையாது. ராதர் அந்த 5-6 பேர் ஃபார்ம்ஸ் வந்து இருந்தாங்கன்னா, லார்ஜ் ஃபார்ம்ஸ், அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த டிசைட் பண்ணுவாங்க. ஃபியூ லார்ஜ் ஃபார்ம் டாமினேட் பண்ணுறது ஆலிகோபோலி. ஐ திங்க் திஸ் would be clear. இப்போதைக்கு பை நவ் ஐ திங்க் திஸ் would be clear. நீங்கள் வந்துட்டு படிக்கும்போது யூ கேன் ஸ்டடி இன் திஸ் ஆர்டர் ஆஃப் மோனோபோலி அண்ட் பர்ஃபெக்ட் காம்படிஷன். அது வந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட். மோனோபோலி ஒரே ஒரு செல்லர், பர்ஃபெக்ட் காம்படிஷன் நிறைய வந்து செல்லர்ஸ் இருப்பாங்க. மோனோபோலியில் செல்லர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஆலிகோபோலியில் மார்க்கெட் டிமாண்ட் தான் வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மோனோபோலியில் செல்லர் வந்து ப்ரைஸ் மேக்கர் அண்ட் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் செல்லர் வந்து ஒரு ப்ரைஸ் டேக்கர். ஆலிகோபோலிங்கிறது இட்ஸ் லைக் மோனோபோலி. ஆனால் அங்கே ஒரே ஒருத்தங்க இங்கே ஒரு 5-6 பேர் சேர்ந்து அந்த செக்டரை டாமினேட் பண்ணுவாங்க, ப்ரைஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி. இதே வந்துட்டு மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன்னா இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் மோனோபோலி அண்ட் பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஸோ நிறைய நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்லைட்லி டிஃபரன்ஷியேட்டடாக இருக்கும் அண்ட் ப்ரைஸஸ் வந்துட்டு அவங்க ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் அகைன் வந்து இங்கே சம்மரி டேபிள் கொடுத்துருக்காங்க, விச் we can refer. ஸோ அதோட அகைன் வந்து நம்மளுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஸோ அசம்ஷன் ஆஃப் ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வெரி லார்ஜ். எஸ், ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க செல்லர்ஸ். மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனில் ஓரளவுக்கு நிறையவே இருப்பாங்க. ஆலிகோபோலியில் கொஞ்சம் செல்லர்ஸாக இருப்பாங்க, மோனோபோலியில் ஒரே ஒரு செல்லர் தான் இருப்பாங்க. ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் மோனோபோலியில் ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் எக்ஸ்ட்ரீம், பிகாஸ் அவங்க ஒரே ஒருத்தங்க தான் இருப்பாங்க அந்த ப்ராடக்ட் அந்த குடோ சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறவங்க. பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பார்த்தா அப்படி கிடையாது. ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷனே ஒன்று இல்லை, எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுவாங்க. இப்போ டொமேட்டோ, ஆனியன்லாம் எடுத்துகிட்டு அதில் என்ன ப்ரைஸ் ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது.
பெருசாக இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இல்லை. ஒரு சில டைம் இருக்குது ஊட்டி கேரட் அந்த மாதிரி எல்லாம். பட் அகைன் வந்துட்டு அது ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது. ஸோ அதனால இங்கே ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன்ங்கிறது இருக்காது. பர்ஃபெக்ட் காம்படிஷன். எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ். ஒலிகோபொலியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இட்ஸ் நாட் டு சப்ஸ்டான்ஷியல். மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி டிஃபரன்ஷியேஷன் இருக்கும். டூத் பேஸ்ட்னா ஓரளவுக்கு டிஃபரன்ஷியேஷன் இருக்கும். பட் அகைன் ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் தானே சேல் பண்ணுறாங்க. கம்ஸ் அந்த கேட்டகரி ஆஃப் டூத் பேஸ்ட் மேபி ஃபீச்சர்ஸ் அந்த டேஸ்ட் அதில் மாறலாம். அது வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் டிமாண்ட் டு சேஞ்ச் இன் ப்ரைஸ், அதான் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அதாவது ப்ரைஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும், டிமாண்ட் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிறது தான் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். மோனோபோலி பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் ஏன் வந்து கம்மியாக இருக்குன்னா ப்ரைஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா டிமாண்ட் பெருசாக சேஞ்ச் ஆகாது. பிகாஸ் அவங்க ஒரே ஒரு செல்லர் தான் இருப்பாங்க, அந்த கூட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கிடணும். ஸோ அதனால அவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் தான் நம்ம வாங்கிடணும். ஸோ அதனால வந்துட்டு ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் பெருசாக இருக்காது. பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இன்ஃபினிட். ஏன் இன்ஃபினிட் அப்படின்னா இப்போ நிறைய செல்லர்ஸ் வந்து ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியேஷன் இருந்தால் கூட அதோட ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது கொஞ்சம் ப்ரைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் கூட என்ன ஆகும்னா மற்றவங்க கிட்ட போய் வாங்கிக்குவாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம வந்துட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா கூட டிமாண்ட் என்னாகும் ரொம்ப வந்து குறைஞ்சிடும். பிகாஸ் நிறைய செல்லர்ஸ் அதே சேம் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறாங்க. ஈவன் ஸ்லைட் டிஃப்ரென்ஷியேஷன் கூட இல்லை. ஆலிகோபொலியிலையும் கம்மியாக தான் இருக்கும். ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் பெருசாக இருக்காது. பிகாஸ் அகைன் லார்ஜ் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டாமினேட் பண்ணுறாங்க. அவங்க தான் எல்லாரும் சேர்ந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி வந்து மேஜர் டாமினன்ட் பிளேயர்ஸ் அவங்க தான். ஸோ அவங்க கிட்ட இருந்தால் அந்த கூட சர்வீஸ் வாங்கி ஆகணும். அதனால அவங்க சேஞ்ச் பண்ணுற ப்ரைஸ்னால பெருசாக ஒன்றும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ முன்னாடி விட இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தான். பட் தட் டஸ் நாட் மீன் இப்போ வந்துட்டு ஜியோ, அதுக்கப்புறம் வோடஃபோனு, ஏர்டெல், ஸோ இவங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தான் லாஸ்ட் 2-3 இயர்ஸ் விட. பட் எலாஸ்டிசிட்டி ஒன்றும் சேஞ்ச் ஆகல. ஸ்டில் நம்ம வந்து பே பண்ணி இந்த சர்வீசஸ் ப்ரொக்யூர் பண்ணுறதா இருக்கும். ரீசன் பீயிங் அவங்க தான் 5-6 டாமினன்ட் பிளேயர்ஸ். ஸோ அவங்க கிட்ட இருந்தால் நம்ம எப்படி இருந்தாலும் வாங்க போகிறோம். ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி டிமாண்டுங்கிறது பெருசாக இருக்காது. வேறஸ் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனில் ஜாஸ்தியாகவே இருக்கும். பிகாஸ் ஐடென்டிக்கல் ஸ்லைட்லி டிஃபரன்ஷியேட்டட் தான். பட் ஆனால் நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு அகைன் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் இன்ஃபினிட்டாக இருக்கும். டிகிரி ஆஃப் கண்ட்ரோல் ஓவர் ப்ரைஸ் மோனோபோலியில் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரே ஒரு செல்லர் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸில் வந்து கண்ட்ரோல் ரொம்ப ஹை, இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஒலிகோபோலியில் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ப்ரைஸில் கண்ட்ரோல் இருக்குது. எஸ் பிகாஸ் 5-6 பிளேயர்ஸ் ஒன்றா சேர்ந்துட்டு இன்னும் மார்க்கெட் பிளேயர்ஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்க. எஸ் ஓரளவுக்கு இருக்குது. மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனில் ஓரளவுக்கு இருக்குது. ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ப்ரைஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ செல்லருக்கு வந்து மோனோபோலியில் நேம் என்ன? இஸ் ப்ரைஸ் டேக்கரா மேக்கரா? ப்ரைஸ் மேக்கர். பிகாஸ் அவங்க தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை வில் டிட்டர்மைன் த ப்ரைஸ். அவங்க டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதனால இங்கே வந்து ப்ரைஸ் டேக்கர். செல்லர் வந்து இங்கே ப்ரைஸ் டேக்கர். பர்ஃபெக்ட் காம்படிஷனில் செல்லர் வந்து ப்ரைஸ் மேக்கர் மோனோபோலியில். ஸோ யூ திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் ரெவன்யூ. ஸோ கான்செப்ட்ஸ் ரெவன்யூவில் ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் ரெவன்யூ. ஸோ கான்செப்ட்ஸ் ரெவன்யூவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டோட்டல் ரெவன்யூ. டோட்டல் ரெவன்யூன்னு இந்த வெரி சிம்பிள். டோட்டல் ரெவன்யூ இஸ் நத்திங் பட் P into Q. ஸோ ரெவன்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம 1000 யூனிட் சேல் பண்ணியிருக்கோம் குவான்டிட்டி இன்ட்டு அதோட ப்ரைஸ் பர் யூனிட் ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னா டோட்டல் ரெவன்யூ வந்து 10,000 தான் டோட்டல் ரெவன்யூ. தட்ஸ் இட். வெரி சிம்பிள். டோட்டல் ரெவன்யூ வந்து சம்திங் பட் டோட்டல் இன்கம் ஃபார்ம் ஏர்ன்ஸ் ஃப்ரம் செல்லிங் அவுட்புட். ஸோ நம்ம அவுட்புட் சேல் பண்ணுறதுல நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதான் டோட்டல் ரெவன்யூ. அதோட ஃபார்மில் வந்து வெரி சிம்பிள். ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி சோல்டு. இஃப் ப்ரைஸ் வந்து 10, குவான்டிட்டி வந்து 100 யூனிட் சேல் பண்ணியிருக்கோம்னா டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ? சேல்ஸ் 100 யூனிட்ஸ் இன்ட்டு 10 per unit which is 1000 rupees தான் ரெவன்யூ. பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பொறுத்த வரைக்கும் டோட்டல் ரெவன்யூ போக ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃப்ரம் ஒரிஜின் பிகாஸ் ப்ரைஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, ஒன்லி டோட்டல் ரெவன்யூ கர்வ் இஸ் பீன் கிவன். ஓகே, நெக்ஸ்ட் ஆவரேஜ் ரெவன்யூ. ஸோ ஆவரேஜ் ரெவன்யூங்கிறது என்னது? ரெவன்யூ per unit of output sold. ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் ரெவன்யூ 1000, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 100 சேல் பண்ணியிருக்கோம்னா ரெவன்யூ per யூனிட் தான் வந்து ஆவரேஜ் யூனிட் which is nothing but 10 per unit. So TR by Q, total revenue by quantity will be equal to price. Average revenue is nothing but price. So நம்ம 10க்கு ப்ரைஸ் பண்ண தான் பண்ணியிருக்கோம், 100 யூனிட் சேல் பண்ணியிருக்கோம், 1000 தான் ரெவன்யூ. அப்போ 10ங்கிறது இஸ் நத்திங் பட் ஆவரேஜ் ரெவன்யூ which is nothing but price per unit sold. So AR is equal to the price of the product. AR curve வந்துட்டு இன்னொரு நேம் என்னன்னா demand curve. Because AR curve, demand curve, like it's very simple. Demand curve வந்துட்டு x axis y axisல என்ன இருக்கும்னா நமக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் அந்த டிமாண்ட் சப்ளை சாப்டர்ஸ்ல. ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி. ஸோ ஆவரேஜ் ரெவன்யூ கர்வுங்கிறதும் அதே தானே, ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி. ஸோ இட்ஸ் நத்திங் பட் டிமாண்ட் கர்வ் ஆஃப் தி ஃபார்ம்.
marginal revenue na marginal revenue na it's additional revenue from additional unit of output sold. So 1 2 3 4th unit sell பண்ணும்போது third unit விட நமக்கு additional எவ்வளவு revenue கிடைக்குதுங்கறது marginal revenue. அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? change in total revenue to change in quantity. 1 2 3 4 5 இப்போ total revenue வந்து 10, இங்க வந்து 20, இங்க 30, இங்க 40 னா அப்போ marginal revenue எவ்வளவு? இங்க 10, இங்க 10 10 10 and so on. இது 45 னா 15. So 4th unit ஓட marginal revenue எப்படின்னு எவ்வளோ? 4th unit marginal revenue எவ்வளோ? 15. So nothing but delta TR divided by delta Q. The change in total revenue to change in total revenue to change in quantity. Change in total revenue எவ்வளோ? 45 minus 30 which is 15 divided by change in quantity எவ்வளோ? 4 minus 3 which is 1. அப்போ 15 தானே? So அதே same 15 தானே? So அதே same 15, right? So I hope this is clear. So or in other words, நம்ம வந்துட்டு law of diminishing marginal utility-ல இந்த formula பார்த்திருப்போம். Marginal utility of nth unit is equal to total utility of nth unit minus total utility of n minus 1th unit. So அதே மாதிரி marginal revenue of nth unit will be equal to total revenue of nth unit minus total revenue of n minus 1th unit. இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1 2 3 4 total revenue வந்து 10 20 35 45 னா அப்போ marginal revenue எவ்வளோ? 10 0ல இருந்து 1th unit அப்போ 10. ஓகே, அதுக்கப்புறம் 10 20ல இருந்து 35, so 15 இது 10. So third unit ஓட marginal revenue நம்ம calculate பண்ணோம்னா it's nothing but total revenue of nth unit will be equal to marginal revenue of nth unit, அதாவது third unit minus total revenue, marginal unit of third unit will be equal to total revenue of 3 minus total revenue of 2. அதாவது இது வந்து 3, இது வந்து 3, இது வந்து 3 minus 1 which is 2. So which is nothing but total revenue of third unit எவ்வளோ? அது 35 minus total revenue of second unit எவ்வளோ? 20. So which will be 15. So 15 per unit the marginal revenue. And next time in is nothing but the price falls with the quantity. Imperfect competition on the case, so imperfect competition case always marginal revenue will be less than average revenue. So இப்போ table example கொடுத்திருக்காங்க wherein we have unit sold, total revenue, average revenue is nothing but total revenue by in the quantity. Marginal revenue is nothing but in the addition, right? So இங்க 8, இங்க வந்து 6 and so on, right? இங்க 4, இங்க வந்து 2. Yes. இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா இப்போ அப்சர்வேஷன்ஸ் TRS மேக்ஸ் அட் 5 யூனிட்ஸ் வேறு மார்ஜினல் ரெவன்யூ வந்து எங்கே ஜீரோவாக இருக்கும் அங்கே தான் டோட்டல் ரெவன்யூ மேக்ஸிமமாக இருக்கும். பியாண்ட் திஸ் பாயிண்ட் மார்ஜினல் ரெவன்யூ என்னது நெகட்டிவாக இருக்குது. ஓகே, இந்த டயக்ராம் பார்த்தா பெட்டர் ஃபார் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ இங்கே டயக்ராம் நம்ம பார்த்தோம்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது? குவான்டிட்டி. இங்கே நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது? குவான்டிட்டி. ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது? ப்ரைஸ், ரைட்? ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துட்டோம்னா இதுதான் வந்து டோட்டல் ரெவன்யூ, தட் இஸ் ப்ரைஸ் இன்டூ குவான்டிட்டி, ரைட்? ஸோ இது வந்துட்டு இங்கே டிபிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த டயக்ராம் மூலமாக. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா வாட் எவர் தே கிவன், ஓகே வில் சி டோட்டல் ரெவன்யூ, மார்ஜினல் ரெவன்யூ. Okay. Okay, so we have over here average revenue, total revenue, marginal revenue and other relationship இங்கே கொடுத்திருக்காங்க which we will see. Okay. So இங்கே நம்ம பார்த்துட்டோம்னா first வந்துட்டு total revenue is maximum at 5 units. Marginal revenue இப்போ இங்கே வந்துட்டு we can study the relationship between marginal revenue, average revenue and total revenue. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் total revenue. இந்த yellowல நான் draw பண்ணுறது தான் total revenue, ரைட்? இந்த இது total revenue-வா? இதுதான் average revenue and இது வந்து marginal revenue. ஃபர்ஸ்ட் நான் ட்ரா பண்ணது இது வந்துட்டு average revenue, 2ன்னு இருக்கிறது வந்துட்டு marginal revenue. So I hope you are getting it. Yeah. ஸோ இப்போ எங்கே கொடுத்துருக்காங்க? marginal revenue 0 ஆகிற பாயிண்டில், ரைட்? marginal revenue இங்கே 0 ஆகுதா? அந்த பாயிண்டில் தான் total revenue என்னவா இருக்குது? மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ total revenue எப்போ மேக்ஸிமம் ஆகுதுன்னா marginal revenue 0 ஆகிற பாயிண்டில் தான்
டோட்டல் ரெவன்யூ மேக்ஸிமம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேப்லர் காலமே எடுத்துக்கோங்க. டோட்டல் ரெவன்யூ எங்கே மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்க்கலாம், ரைட்? ஸோ 5 and 6 இந்த பாயிண்ட்டில் தான் டோட்டல் ரெவன்யூ மேக்ஸிமமாக இருக்குது. மார்ஜினல் ரெவன்யூ எங்கே ஜீரோவாக இருக்குது, அதே பாயிண்ட்டில் தான். ஸோ மார்ஜினல் ரெவன்யூ எங்கே ஜீரோவாக இருக்கும் அங்கே தான் வந்துட்டு டோட்டல் ரெவன்யூ நம்மளுக்கு மேக்ஸிமமாக இருக்குது. பிகாஸ் என்ன ஆகுதுன்னா டோட்டல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆக நமக்கு மார்ஜினல் ரெவன்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. டோட்டல் ரெவன்யூ மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் பண்ணும்போது மார்ஜினல் ரெவன்யூ பிகம் ஜீரோ. அண்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, beyond this point marginal revenue என்ன இருக்கு, நெகட்டிவ் ஆயிருக்கு. ஸோ beyond this point marginal revenue நெகட்டிவ் ஆயிருக்கு, causing total revenue to fall. ஏன்னா அப்போ என்ன ஆயிருக்குன்னா டோட்டல் ரெவன்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆகாத மார்ஜினல் ரெவன்யூ நெகட்டிவ் ஆயிருக்கு. பிகாஸ் அடிஷ்னல் இந்த மார்ஜினல் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து கிடைக்கிற யூட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். போக போக தட் யூட்டிலிட்டி ரெடியூசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இனிஷியலாக வந்துட்டு அந்த மார்ஜினல் ரெவன்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, லேட்டராக அது டிமினிஷ் ஆகிட்டே வருது, அண்ட் தென் நெகட்டிவ் ஆகுது. ஸோ எங்கே வந்து டோட்டல் ரெவன்யூ மேக்ஸிமமாக இருக்கோ அங்கே மார்ஜினல் ரெவன்யூ ஜீரோ ஆகுது. அண்ட் பியாண்ட் தட் பாயிண்ட் டோட்டல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை ரெடியூஸ் ஆகும். பியாண்ட் தட் பாயிண்ட் மார்ஜினல் ரெவன்யூ வந்து நெகட்டிவ் ஆயிடுது. ஸோ அடிஷ்னல் ரெவன்யூ நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸாக டோட்டல் ரெவன்யூ என்ன ஆயிடும், ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அடிஷ்னல் அதாவது ஒரு இங்கே 6 யூனிட்ஸும் போது 30, அடுத்து 7th யூனிட்டுங்கும் போது நம்மளுக்கு மார்ஜினல் ரெவன்யூ அடிஷ்னலாக இதுலேருந்து இந்த 6லேருந்து 7 போகிறனால கிடைக்கிற ரெவன்யூ நம்மளுக்கு குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், 30 - 2 28 தானே வரும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு மேலே மார்ஜினல் ரெவன்யூ நெகட்டிவ் ஆகிறதுனால டோட்டல் ஸோ மார்ஜினல் ரெவன்யூ என்ன ஆகுது, அந்த பாயிண்ட் மேலே ஜீரோ ஆகும்போது டோட்டல் ரெவன்யூ வந்து மேக்ஸிமம் இங்கே இருக்குது. பியாண்ட் த பாயிண்ட் என்ன ஆகுது, மார்ஜினல் ரெவன்யூ நெகட்டிவ் ஆகுது, பியாண்ட் ஜீரோ, பிலோ ஜீரோ. அப்போ என்ன ஆகுது, டோட்டல் ரெவன்யூ வந்து ரெடியூஸ் ஆகிடுது. ஐ ஹோப் யூ கெட்டிங் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 3rd யூனிட் இருக்கா, 24 ரெவன்யூ. 4th யூனிட் பார்த்தீங்கன்னா 4th யூனிட்டோட நீங்கள் டோட்டல் ரெவன்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. மார்ஜினல் ரெவன்யூ ஆஃப் 4th யூனிட் வில் பி ஈக்குவல் டு total revenue of 4th unit minus total revenue of 3rd unit. இதுதான் நம்ம பார்த்தோம். total revenue of 10th unit minus total revenue of n minus 1th unit. marginal revenue of 10th unit கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே வந்துட்டு இங்கே வச்சுட்டு இதை இங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா total revenue of 4th unit எவ்வளோ, marginal revenue of 4th unit plus total revenue of 3rd unit. அப்போது இங்கே total revenue of 3rd unit எவ்வளோ, 24 plus marginal revenue of 4th unit எவ்வளோ, 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 28 கிடைக்குது. திஸ் இஸ் டோட்டல் ரெவன்யூ ஆஃப் 4th யூனிட். இதே மாதிரி நான் சப்போஸ் டோட்டல் ரெவன்யூ ஆஃப் 7th யூனிட் கால்குலேட் பண்ணோம்னா மார்ஜினல் ரெவன்யூ ஆஃப் 6th யூனிட் ப்ளஸ் மார்ஜினல் ரெவன்யூ ஆஃப் கரெக்ட் 6th யூனிட் ப்ளஸ் டோட்டல் ரெவன்யூ ஆஃப் in the case it will be okay, total revenue of 6th unit will be equal to total revenue of 6th unit plus marginal revenue of 7th unit. இப்போ total revenue 6th unit எவ்வளோ 30 plus marginal revenue 7th unit எவ்வளோ -2. அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்குது 30 - 2 which is 28. அப்போ வந்து மார்ஜினல் ரெவன்யூ நெகட்டிவ் ஆகும்போது என்ன ஆகும், டோட்டல் ரெவன்யூ ஆப்வியஸ்லி வில் ஃபால். முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு 6th யூனிட்ல 33, இப்போ என்ன ஆயிடுச்சு 28. ஸோ ஆப்வியஸ்லி தட் வுட் ஃபால், ரைட்? ஸோ அதே தான் டயக்ராமில் நம்மளுக்கு டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ் and next என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ AR beyond this point and AR and price fall with quantity confirming inverse relationship. ஸோ என்னன்னா ஆவரேஜ் ரெவன்யூவும் ப்ரைஸும் என்ன ஆகும், ஃபாலோ ஆகும் வித் குவான்டிட்டி. பிகாஸ் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகாக என்ன ஆகும், ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகாக ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அண்ட் ஆவரேஜ் ரெவன்யூ வந்து ரெவன்யூ பர் யூனிட்டுங்கிறது என்ன ஆகும், இங்கே பார்த்தோம்னா நமக்கு தெரியும் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆவரேஜ் ரெவன்யூ என்ன ஆகிட்டே வரும், ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதுதான் நம்மளுக்கு இந்த பிக்சர்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த யூனிட்ஸ் அதாவது இது வந்து அவுட்புட்டு, இது வந்து அவுட்புட்டா இந்த லைனு. ஸோ இப்போ இந்த அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும், ஆவரேஜ் ரெவன்யூங்கிறது வந்துட்டு ரெடியூஸ் ஆகிட்டே வருதா. ஸோ இங்கே நம்மளுக்கு பார்த்தோன்னு தெரியும் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக ஆக ஆவரேஜ் ரெவன்யூங்கிறது ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். பிகாஸ் நமக்கு என்ன ஆகும்னா ரெவன்யூ பர் யூனிட்டுங்கிறது என்ன ஆகும், இந்த யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக இட் வில் கம் டவுன். பிகாஸ் ஆவரேஜ் ரெவன்யூங்கிறது ஃபர்ஸ்ட் என்னது ப்ரைஸ். ஸோ
ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். குவான்டிட்டி அண்ட் ஆவரேஜ் ரெவன்யூக்கு வந்து நெகட்டிவ் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். இட்ஸ் நத்திங் பட் குவான்டிட்டி அண்ட் ரைஸ் ரேட் ஹஸ் காட் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப், ரைட்? ஏஆர் கர்வ் இஸ் நத்திங் பட் டிமாண்ட் கர்வ். டிமாண்ட் கர்வ்ங்கிறது வி நோ இட்ஸ் அ டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். ஸோ சப்போஸ் நீங்கள் மறந்துருந்தீங்கன்னா டிமாண்ட் வந்துட்டு இட்ஸ் அ டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ், சப்ளை வந்துட்டு இட்ஸ் அன் அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். Oh sorry, supply வந்துட்டு will be okay, demand is a downward sloping curve and supply is an upward sloping curve. Yeah, it is like this. So உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ரெவென்யூங்கிறது என்னது ப்ரைஸ். ஸோ ப்ரைஸுக்கும் டிமாண்டும் வந்து ஹேஸ் காட் அன் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். அதே தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் ரெவென்யூ அண்ட் price has got average revenue over the price and quantity has got an inverse relationship because AR curve here is nothing but demand curve, which is a downward sloping curve. So I hope that is clear. Next, ARMR relationship in different markets. Next it's about ARMR relationship in different markets. So different markets la average revenue ko marginal revenue in relationship. Suppose perfect competition அங்கே வந்து AR will be equal to MR. அங்கே horizontal demand curve இருக்கும் because price constant இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து perfect competitionோட perfect competitionல curves எப்படி இருக்குங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா price வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா, because price will be determined by market forces. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும்னா ஸோ இங்கே வந்துட்டு ப்ரைஸஸ் வந்துட்டு will be fixed by market forces of demand and supply. ஸோ இங்கே என்ன ஆகும்னா ப்ரைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால ரெஸ்பெக்ட் டு குவான்டிட்டி ப்ரைஸ் will remain constant. ஸோ அந்த கேஸில் என்ன ஆகும்னா this average revenue will be exactly equal to marginal revenue. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா ஸோ இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனாக இருந்துச்சுன்னா marginal revenue will be less than average revenue. So downward sloping AR and MR curves. So obviously நம்மளுக்கு தெரியும் average revenue வந்து ஒரு downward sloping curve, MR வந்துட்டு it's a downward sloping curve. அந்த tabular columnலேருந்து இதை எடுத்து நீங்கள் ஒரு கிராஃபில் plot பண்ணிங்கன்னா you will exactly know that average revenue, marginal revenue both are downward sloping curves. So imperfect competitionல வந்துட்டு என்னது, it will follow the natural principle, that is ரெண்டுமே வந்து downward sloping curve இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் average revenue இது average revenue को which is a downward sloping curve. அதே மாதிரி marginal revenue இது marginal revenue को which is a downward sloping curve. Total revenue ங்கிறது என்னது, it's a combination. Total revenue is not a combination. The total revenue is price into quantity, which is this curve is a total revenue curve. So this is our total revenue curve. Okay, the total revenue curve. So இது வந்துட்டு average revenue curve, இது marginal revenue curve and இது வந்து total revenue curve. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனில் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பொறுத்த வரைக்கும் AR/MR ரெண்டுமே கான்ஸ்டன்ட், ஸோ இட்ஸ் ஹரிசான்டல். இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் என்ன ஆகுது, AR கர்வ் வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங், ப்ரைஸ் ஃபால்ஸ் வித் மோர் குவான்டிட்டி. டெஃபினட்டாக அந்த AR அந்த டேப்லர் காலமில் கூட நம்ம பார்த்துப்போம். யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆவரேஜ் ரெவன்யூ நீங்கள் ஒன்றும் ஒரு டோட்டல் ரெவன்யூ எடுத்துக்கோங்க, ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்க்கும் அதை வந்து டிவைடட் பை குவான்டிட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆவரேஜ் ரெவன்யூ வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆவரேஜ் ரெவன்யூ வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும், ரைட்? அது ஒரு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். அதே மாதிரி மார்ஜினல் ரெவன்யூ கர்வ் பொறுத்த வரைக்கும் this lies below AR, drops faster. ஸோ மார்ஜினல் ரெவன்யூ கர்வுங்கிறது ஏஆருக்கும் கீழே இருக்கும். நீங்கள் அந்த டேப்லர் காலம் எடுத்து பிளாட் பண்ணிங்கன்னா கிராஃபை யூ வில் எக்ஸாக்ட்லி நோ. இன்னும் இட் ஃபாலோஸ் தீஸ் பிரின்சிபல்ஸ். மார்ஜினல் ரெவன்யூ கர்வ் வந்து லை பிலோ ஆவரேஜ் ரெவன்யூ கர்வ். ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெவன்யூ விட என்ன இருக்குது, மார்ஜினல் ரெவன்யூ கம்மியாக தான் இருக்குது, கரெக்டாக. ஸோ இது 9 இது 8, இது 8 இது 6, இது 7 இது 4. ஸோ ஆவரேஜ் ரெவன்யூ கர்வ் இங்கே இருந்துச்சுன்னா மார்ஜினல் ரெவன்யூ கர்வ் வில் பி ஈவன் பிலோ தட். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா தெரியும் மார்ஜினல் ரெவன்யூ கர்வ் எங்கே, மார்ஜினல் ரெவன்யூ கர்வ் வந்துட்டு ஆவரேஜ் ரெவன்யூ கர்வ் கீழே. திஸ் இஸ் மார்ஜினல் ரெவன்யூ கர்வ், ரைட்? ஸோ ஐ ஹோப் யூ கிளியர். இது மார்ஜினல் ரெவன்யூ கர்வ், ரைட்? இது வந்துட்டு ஆவரேஜ் ரெவன்யூ கர்வ். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னா ஸோ டோட்டல் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் இட் வில் ரைஸ் வித் அவுட்புட் அன்டில் MR is equal to 0 and false. நம்ம முன்னாடியே பார்த்தோம் டோட்டல் ரெவன்யூ வருது, மார்ஜினல் ரெவன்யூ 0 ஆகிற பாயிண்ட்டு தான் டோட்டல் ரெவன்யூ மேக்ஸிமம் வரும். அண்ட் தென் அதுக்கப்புறம் இட் வில் ஃபால். எஸ், ஸோ இந்த கேஸில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் டோட்டல் ரெவன்யூ கர்வ் எங்கே இருக்குன்னா
இந்த டோட்டல் ரெவன்யூ கர்வ் வந்து இந்த டோட்டல் ரெவன்யூ கர்வ். மார்ஷல் ரெவன்யூ வந்துட்டு உங்களுக்கு எங்கே ஜீரோ ஆகுது, இந்த மார்ஷல் ரெவன்யூ கர்வ் இருக்கு இல்லையா, அது எங்கே ஜீரோ ஆகுது, இந்த பாயிண்ட்டில். ஸோ இந்த பாயிண்ட்டில் டோட்டல் ரெவன்யூ மேக்ஸிமமாக இருக்கும். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன ஆகும், டோட்டல் ரெவன்யூ வில் ஃபால். மார்ஷல் ரெவன்யூ நெகட்டிவ் ஆச்சுன்னா என்ன ஆகும், டோட்டல் ரெவன்யூ டிக்ரீஸ் ஆகும். முன்னாடியே நம்ம பார்த்தோம் அந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டிட் பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டல் ரெவன்யூ ஆஃப் nth யூனிட் will be equal to marginal revenue of nth unit is equal to total revenue of nth unit minus total revenue of n minus 1th unit. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா தெரியும் அந்த நெகட்டிவ் ஆகிற பாயிண்ட்டில் வந்துட்டு மார்ஜினல் ரெவன்யூ நெகட்டிவ் ஆகிற பாயிண்ட்டில் டோட்டல் ரெவன்யூ என்ன ஆரம்பிச்சிடும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மார்ஜினல் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ அண்ட் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா என்னன்னா மார்ஜினல் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ரெவன்யூ இன்டூ இ மைனஸ் ஒன். ஈங்கிறது என்னன்னா ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் டிவைடட் பை இ. அதாவது இந்த கேஸில் இ வந்து எக்ஸாக்ட்லி ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் யூனிட்ரியாக இருந்துச்சுன்னா 1 இருந்துச்சுன்னா மார்ஜினல் ரெவன்யூ 0 ஆகும். டெஃபினட்டாக இங்கே 1 இருந்துச்சுன்னா எனக்கு 1 minus 1/1. அப்போ ஆப்வியஸாக இது என்ன ஆயிரும், என்டையர் இது வந்து 0 ஆயிரும். இதே சப்போஸ் இ வந்து கிரேட்டர் தென் 1னா அப்போ ஆப்வியஸாக நீங்களே சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இட் வில் பி கிரேட்டர் தென் 1. நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். இ லெஸ் தென் 1னா மார்ஜினல் ரெவன்யூ லெஸ் தென் 0, மார்ஜினல் ரெவன்யூ என்ன வந்து நெகட்டிவ் ஆயிடும். ஸோ ஐ திங்க் இது வந்துட்டு next one diagram analysis of elasticity and marginal revenue. Midpoint of average revenue curve ல E எங்க 1 இருக்கும், அந்த கேஸ்ல marginal revenue 0 இருக்கும். நான் முன்னாடியே பார்த்தேன் total revenue maximum இருக்க பாயிண்ட்ல marginal revenue 0 இருக்கும். அதுக்கு அப்புறம் marginal revenue நெகட்டிவ் ஆனதுக்கு அப்புறம் total revenue ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டுக்கு மேலே E வந்து கிரேட்டர் தென் 1, அந்த கேஸில் marginal revenue is positive and TR ரைஸ் ஆகும். ஸோ மிட் பாயிண்ட்டுக்கு மேலே என்ன, மிட் பாயிண்ட்டுக்கு மேலே E will be greater than 1. ஸோ மிட் பாயிண்ட் இதுதான் மிட் பாயிண்ட்டா, இதுதான் மிட் பாயிண்ட்டு. ஸோ மிட் பாயிண்ட்டில் மார்ஜினல் ரெவன்யூ 0, டோட்டல் இது நம்மளுக்கு முன்னாடி தெரியும். மார்ஜினல் ரெவன்யூ இந்த பாயிண்ட்டில் வந்து இதுதான் மார்ஜினல் ரெவன்யூ. ஸோ மார்ஜினல் ரெவன்யூ இந்த பாயிண்ட்டில் மேக்ஸிமமாக இருக்கும், மார்ஜினல் ரெவன்யூ 0 இருக்கும், டோட்டல் ரெவன்யூ மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ எது டோட்டல் ரெவன்யூ கர்வ்? Okay, I think this is not that curve, that's fine. So above midpoint வந்து E greater than 1 marginal revenue positive இருக்கும், total revenue increase ஆகும். marginal revenue negative ஆச்சுன்னா total revenue fall ஆகும். E less than 1 behavioral principles for firm decision making. ஸோ என்னென்ன பாயிண்ட்டில் என்னென்ன மாதிரி டெசிஷன் எடுக்கணும்னு பார்த்தா, ஒன்று வந்துட்டு ஷட் டவுன் டெசிஷன் ஷார்ட் ரனில். ஸோ ஃபர்ம் எப்போ ஷட் டவுன் பண்ணணும்னா ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபர்ம். ஸோ எப்போ வந்துட்டு பிஸ்னஸை ஷட் டவுன் பண்ணணும்னா price is less than average variable cost. Average variable cost na for example 1 lakh units இருக்கு, ஒரு 1000 units னு வெச்சுக்கலாம். 10,000 ரூபாய் தான் வந்து வேரியபிள் காஸ்ட். ஓகே, டிவைடட் பை குவாண்டிட்டி வந்து 1000 units னு வெச்சுக்கலாம். இப்போ 10 ரூபாய் தான் நமக்கு ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். இந்த ஒரு ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டுமே ரெக்கவர் பண்ண முடியலன்னா, ப்ரைஸ் வந்து சப்போஸ் உங்களால் 8க்கு சேல் பண்ண முடியுதுன்னா, அப்போ வந்துட்டு ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கூட ரெக்கவர் பண்ண முடியலன்னா அப்போ என்ன பண்ணுவோம், இட்ஸ் பெட்டர் டு ஷட் டவுன். அப்போ அந்த கேஸில் ஃபிக்ஸட் காஸ்ட் எல்லாமே இங்கே வந்து இங்கே சம் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட்ல இங்கே சம் காஸ்ட். பிகாஸ் ஏன் சம் காஸ்ட்னா என்ன, பாஸ்ட் காஸ்ட் திருப்பி நம்ம இப்போ ரெக்கவரும் பண்ண முடியாது, ஆல்டரும் பண்ண முடியாது. ஸோ அந்த காஸ்ட்டை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். இட் இஸ் வேரியபிள், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டாவது ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு ப்ரைஸ் இருக்குது. பிகாஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் எனிவேஸ் இன்கர் பண்ணியாச்சா சேஞ்ச் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுற கூட ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸில் அட்லீஸ்ட் நம்ம எது ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும், அட்லீஸ்ட் வந்துட்டு நம்ம ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அது ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா லாஸ் ஆப்ரேட் பண்ணுறதுனால இட்ஸ் பெட்டர் டு ஷட் டவுன். ஆப்ரேட்டிங் வந்துட்டு என்ன ஆகுது, தொடர்ந்து அந்த பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணிட்டே இருந்தால் இன்னும் லாஸ் ஆகும். அதனால இன்னுமே வேரியபிள் காஸ்ட்டை நம்மளால் கவர் பண்ண முடியாது. சம்மரி டேபிள் என்னன்னா ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர் டு ஷட் டவுன். ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து லாஸ் ஆகிருக்கீங்க. ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தென் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் லெஸ் தென் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்னால் லாஸில் ஆப்ரேட் ஆகுது. அப்போ அந்த கேஸில் லாஸ் வந்துட்டு ஃபிக்ஸட் காஸ்ட்டை விட கம்மியாக இருக்குது. கரெக்டாக? அப்போ என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்துட்டு 10 ரூபாய்னு வச்சுக்கலாம். ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டு, அதாவது ஆவரேஜ் ஃபிக்ஸட் ப்ளஸ் ஆவரேஜ் வேரியபிள். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் ஃபிக்ஸட் ஒரு 5 ரூபாய்னு வச்சுட்டோம்னா ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டை விட 15. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் வேரியபிள் விட ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் ஆவரேஜ் டோட்டல் விட கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் வந்து எவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் 12ன்னு வச்சுக்கலாம். ஸோ 12 வந்துட்டு ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது, ஆனால் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டை விட கம்மியாக இருக்குது உங்களோட ப்ரைஸு. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் வேரியபிள் காஸ்ட்டை கவர் பண்ணிடுறீங்க, ஆனால் லாஸில் தான் ஆப்ரேட் ஆகுது. 3 ரூபாய் லாஸ் வருது. அந்த 3 ரூபாய் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓவர் அண்ட் அபோவ் வேரியபிள் காஸ்ட்டு
ஸோ நம்ம இதில் பார்த்தோம்னா இப்போ என்ன வந்துட்டு ஆவரேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் 15, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் 12, ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் 15 அண்ட் ப்ரைஸ் சப்போஸ் 12, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் 10ன்னு வச்சுக்கலாம். அப்போ ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டு கவர் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ப்ரைஸ் 12, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் 10, அதை கவர் பண்ணியாச்சு. ஆனால் லாஸில் தான் ஆப்ரேட் ஆகுது பிகாஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டை கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியல. எவ்வளோ கவர் பண்ண முடியல? 3. ஸோ இங்கே வந்து லாஸ் ஆகுது, நான் ஃபிக்ஸட் காஸ்ட்டோட கம்மி லாஸ். ஃபிக்ஸட் காஸ்ட் 5, லாஸ் வந்து 3. இப்போ லாஸில் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபிக்ஸட் காஸ்ட் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியுது, பேலன்ஸ் போர்ஷன் ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ தட் இஸ் பேசிக்லி செகண்ட் அந்த கேட்டகரி. நெக்ஸ்ட் என்னன்னா ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட், அதாவது ஆவரேஜ் ஃபிக்ஸட் ப்ளஸ் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து 15ன்னு வச்சுக்கலாம். 10 + 5 15. ஸோ நம்மளோட ப்ரைஸும் எக்ஸாக்ட்லி 15னா அப்போ நம்ம ஸோ எந்த பாயிண்ட்டில் நம்ம ஷட் டவுன் பண்ணணுங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அது நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் 15, ப்ரைஸ் வந்து 15னா விச் மீன்ஸ் தட் இது ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ பிஇபின்னு நம்ம சொல்லுவோம், அது பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்னன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் அ பாயிண்ட் where there is no profit no loss. நம்மளோட ரெவென்யூ எக்ஸாக்ட்லி நம்மளோட காஸ்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்னா தட் இஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட். பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க லாஸ் இன்கர் பண்ணது, லேட்டர் ஆன் தே வில் ட்ரை டு பிரேக் ஈவன். அதுக்கப்புறம் இன்னும் தே வில் ஃபோக்கஸ் ஆன் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்னா வந்து எக்ஸாக்ட்லி ஒரு பாயிண்ட் wherein there is no profit no loss. ஸோ அதை தான் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ப்ரைஸ்னு எக்ஸாக்ட்லி ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். பிகாஸ் பிரேக் ஈவன் அண்ட் தென் தே கேன் ஃபோக்கஸ் ஆன் ப்ராஃபிட்டபிலிட்டி தான் இட்ஸ் ஆப்ரேட் பண்ணலாம். அண்ட் நார்மல் ப்ராஃபிட்டிங்க, அதாவது ஜீரோ எக்கனாமிக் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அதாவது என்னென்னா நார்மல் ப்ராஃபிட்னா என்ன? ரெவன்யூ வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஆவரேஜ் வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட் கவர் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ இங்கே நார்மல் ப்ராஃபிட் இருக்குது, பட் சூப்பர் நார்மல் ஒரு எக்கனாமிக் ப்ராஃபிட் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்னா revenue should be over and above explicit and implicit cost. That is average variable as well as fixed cost. Explicit and implicit மேலே earn பண்ணுற ப்ராஃபிட் தான் நம்ம சூப்பர் நார்மல் ஒரு எக்கனாமிக் ஆர் அப்நார்மல் ப்ராஃபிட்னு சொல்கிறோம். ஸோ அது இங்கே இல்லை, பிரேக் ஈவன் ஆகிருக்கு, பட் ஸ்டில் தே கேன் கண்டினியூ ஆப்ரேட். ப்ரைஸ் இஸ் மோர் தென் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். இங்கே வந்து ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் 15, ப்ரைஸ் வந்து டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 18. ஸோ அப்போ அந்த கேஸில் டெஃபினட்டாக என்ன பண்ணலாம், நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். பிகாஸ் இங்கே வந்து லாஸ் இல்லை, ப்ராஃபிட் இருக்குது. ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க, அதுவும் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் 3 ஏர்ன் பண்ணுறாங்க, டெஃபினெட்லி வி கேன் கண்டினியூ. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைஸை வந்துட்டு அட்லீஸ்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கவர் பண்ணுற அளவுக்காக இருக்கலாம். அதுவும் இல்லை, அதை விட கம்மியாக இருக்குன்னா இட்ஸ் பெட்டர் டு ஷட் டவுன். ப்ரைஸ் வந்துட்டு ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வி கேன் ஆப்ரேட். ப்ரைஸ் வந்துட்டு இட்ஸ் மோர் தென் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்னா டெஃபினெட்லி வி கேன் ஆப்ரேட் அட் ப்ராஃபிட் அட் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். ப்ரைஸ் வந்து ஈக்குவல் டு ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்னா வி கேன் ஆப்ரேட் அட் நார்மல் ப்ராஃபிட். ப்ரைஸ் வந்து இஸ் கிரேட்டர் தென் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் பட் லெஸ் தென் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்னா அந்த கேஸில் ஆப்ரேட் பண்ணலாம், பட் லாஸில் தான் ஆப்ரேட் பண்ணலாம். பிகாஸ் வேரியபிள் காஸ்ட் கவர் பண்ணியாச்சு, பட் ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்மளால ஃபுல்லாக ரெக்கவர் பண்ண முடியல. பட் எனிவேஸ் நம்மளோட லாஸ் வந்துட்டு ஃபிக்ஸட் காஸ்ட்டை விட கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டில் வி வில் ஹேவ் டு ஷட் டவுன்னா ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டையும் ரெக்கவர் பண்ணல அப்படின்னா அந்த பாயிண்ட்டில் வி வில் ஹேவ் டு ஷட் டவுன். அண்ட் பிரின்சிபல் 2 என்னன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ரூல். ஸோ ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ரூல் என்னன்னா ஃபர்ம் மேக்ஸிமைசஸ் ப்ராஃபிட் அண்ட் அவுட்புட் வேர் இது முன்னாடி ஆக்சுவலி இந்த முன்னாடி பார்க்கல மார்ஷல் ரெவன்யூ மார்ஷல் காஸ்ட்டு எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் ஃபர்ம் ஒன்ஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ இதை வந்து ஐ திங்க் வி கேன் சீ த்ரூ தட் டயக்ராம். இப்போ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஸோ இதில் எது மார்ஷல் காஸ்ட்டு அவுட்புட், இது அவுட்புட்டு, இது காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் இது ப்ராஃபிட்டு, இது அவுட்புட். ஸோ அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகாத நம்மளுக்கு என்ன ஆகும், மார்ஷல் காஸ்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மார்ஷல் ரெவன்யூங்கிறது என்ன ஆகும், நம்ம முன்னாடியே பார்த்தோம் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகாது, அடிஷ்னலாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடிஷ்னலாக நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ரெவன்யூங்கிறது டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னால ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அண்ட் தென் டோட்டல் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் இட் இன்க்ரீசஸ் அண்ட் தென் இட் ரீச்சஸ் அ சர்டன் பாயிண்ட், ஆஃப்டர் தட் இட் டிக்ரீசஸ். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் பிரின்சிபல். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எங்கே வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமமாக இருக்குன்னா at a point wherein marginal revenue is equal to marginal cost. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஷல் ரெவன்யூ, இது மார்ஷல் காஸ்ட். ஸோ இது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ இந்த பாயிண்ட் தான் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பாயிண்ட். அதாவது இங்கே தான் அந்த ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகி இங்கே தான் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் வேர் தெர் இஸ் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். மார்ஷல் ரெவன்யூ எங்கே மார்ஷல் காஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அங்கே தான் வந்து ப்ராஃபிட் வில் பி மேக்ஸிமைஸ்டு. சப்போஸ் மார்ஷல் ரெவன்யூ மார்ஷல் காஸ்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா எங்கே வந்து மார்ஷல் ரெவன்யூ மார்ஷல் காஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்துட்டு இங்கேயும் மார்ஷல் ரெவன்யூ, இங்கேயும் மார்ஷல் காஸ்ட் அப்படி ஜாஸ்தியாக இருக்குது. பிகாஸ் இது மார்ஷல் காஸ்ட் அண்ட் இது மார்ஷல் ரெவன்யூ. ஸோ இங்கே வந்து மார்ஷல் ரெவன்யூ இஸ் மோர் தென் மார்ஷல் காஸ்ட். இங்கே என்ன பண்ணலாம், நம்ம அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். வேறு இங்கே மார்ஷல் ரெவன்யூ வந்து இங்கே இருக்குது, கீழே இருக்குது, மார்ஷல் ரெவன்யூ காஸ்ட்டு மேலே இருக்குது. ஸோ மார்ஷல் ரெவன்யூ இஸ் லெஸ் தென் மார்ஷல் காஸ்ட்.
இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா அவுட்புட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்கிறது என்னென்னா எப்போ எம்சி இன்டர்செக்ட்ஸ் எம்ஆர், தட் இஸ் நத்திங் பட் இந்த பாயிண்ட், ரைட்? ஸோ எம்சி அண்ட் எம்ஆர் இன்டர்செக்ட் பண்ணுற இந்த பாயிண்ட்டில் தான் வந்து ப்ராஃபிட் இஸ் மேக்ஸிமம், ரைட்? ப்ராஃபிட் இந்த பாயிண்ட்டில் தான் மேக்ஸிமம் இருக்கும். கிராஃப் எக்ஸ்பிளனேஷன். ஸோ மார்ஷல் காஸ்ட் கர்வ் என்னது ஒரு அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ், ரைட்? ஸோ மார்ஷல் காஸ்ட் கர்வ் வந்துட்டு ஒரு அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். ஏன்னா வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக மார்ஷல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மார்ஷல் ரெவன்யூ கர்வுங்கிறது ஒரு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் இன் இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட்ஸ். ஏன்னா வந்துட்டு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக மார்ஷல் காஸ்ட்டு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஈக்குவலிபிரியம்ங்கிறது என்னன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பாயிண்ட். எங்கே வந்து மார்ஷல் ரெவன்யூ மார்ஷல் காஸ்ட்டை இன்டர்செக்ட் பண்ணுதோ அதுதான் வந்து ஈக்குவலிபிரியம் பாயிண்ட். பியாண்டு நம்ம வந்து கியூ, அதாவது பியாண்டு கியூனா ஸோ இந்த பர்டிகுலர் குவான்டிட்டி கியூ, ஸோ இதை விட நம்ம ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் பண்ணோன்னா என்ன ஆகுனா நம்மளுக்கு லாஸ் வரும். பிகாஸ் இட்ஸ் நாட் ஆப்டிமல். வெரஸ் ஏன்னா வந்து அந்த கேஸில் மார்ஷல் காஸ்ட் மார்ஷல் ரெவன்யூட ஜாஸ்தியாக இருக்கும். இதே பிலோ கியூ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் ப்ராஃபிட் வில் பி மேக்ஸிமம். ஸோ என்னென்னா நம்ம கியூக்கு மேலே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா லாஸ் இன்கர் ஆகும். ஏன்னா வந்து அங்கே மார்ஷல் காஸ்ட் இஸ் கிரேட்டர் தென் மார்ஷல் ரெவன்யூ. இது கியூவை விட நம்ம கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ண ஆகும்போது என்ன ஆகும்னா மிஸ்ட் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வந்துட்டு இப்போ இங்கே வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணால் வி கேன் கெட் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஆனால் நம்ம இங்கேயோட ஸ்டாப் பண்ணிட்டோன்னா அப்போ இங்கே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம் அண்ட் அதுலேருந்து ப்ராஃபிட் earn பண்ணியிருக்கலாம், அதை நம்ம மிஸ் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால there is lost opportunity. So it's better to manufacture or maybe produce at this point. For example, இது 5,000, 10,000, 15,000, 20,000 units na, it's better to manufacture 20,000 units. So I hope this is clear. Thank you.